सीतापति राम 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 राम। श्री राम संगीत की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधु की जय। प्रहलाद नारद पराशर प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शोषौणग भीष्मदल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिवान परम भागवतं स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்துல பகவானுடைய பரம அனுக்கிரகம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நல்ல பிரதிகூலமாக அனுகூலமாக, அதாவது நம்ம பணம் பதவி நல்ல சொத்து சுகங்கள் ஆரோக்கியம் தீர்க்காயுஷு இதெல்லாம் தான் பகவானுடைய அனுக்கிரகமாக நாம் நினைக்கின்றோம். ஆனா பாகவதம் சொல்ற விதமே வேற மாதிரி இருக்கு. துக்கங்களை பக்தர்களுக்கு கொடுக்கறதே எதுக்காகனா அவர்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படின்ட்டு பகவான் சொல்றான். ரொம்ப எது பிரியமும் உள்ளதாக இருக்கிறதோ அதை முதல்ல அதை பிரிப்பான். அதை பிரிச்ச உடனே என்ன பண்ணும், அதை அடைய மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். எது ரொம்ப பிரியத்துக்கு உகந்ததோ அந்த பிரியத்துக்கு உகந்ததை காப்பாற்றி கொள்ள மறுபடியும் முயற்சி பண்ணி ரொம்ப வேதனைப்படுவோம். அவஸ்தைப்பட்டு அதுல கொஞ்சம் அல்ப சௌக்கியம் கிடைக்கும், ஆனா அதிகமான துக்கங்கள் உண்டாகும். அப்ப ஏன் பிரிச்சு வைக்கிறான் அப்படின்னா, அது நிரந்தரம் இல்லை அப்படின்னு வைராக்கியம் உண்டாக்குறதுக்காக தான். அப்போ நித்தியமானது கிடையாதுன்னு தெரிஞ்ச உடனே அப்ப நித்தியமான வஸ்துவாகிய கிருஷ்ணனை பூரணமா சரணாகதி அடைவது இல்லையா, அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, நாம் யாரெல்லாம் சக்தி உடையவர்கள் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்று நம்புகிறோமோ அவர்கள் நம்மை கைவிட்டு விடுகிறார்கள். ஏன்னா தங்களையே காப்பாற்றக்கூடிய சக்தி உடையவர்கள் இருந்தா பரவாயில்ல, தங்களே காப்பாற்றக்கூடிய சக்தி இல்லாதவர்களை அண்டி இருந்தால் அப்புறம் எப்படி அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள்? பஞ்ச பாண்டவர்கள் மலைமலையா இருக்கிறாங்க. அப்படி மலைமலையான கணவன்மார்கள் இருக்கும்போது கூட திரௌபதி ஒரு சிந்தை பிடிச்சிட்டு துச்சாதனன் ஒரு அசத்தானவன் சபையில் அழிச்சுட்டு வந்தான். பலவந்தப்படுத்து அழிச்சுட்டு வந்தான். அப்ப யார் காப்பாத்தினா? 5 மலைமலையான கணவன்மார்கள் காப்பாத்தினார்கள்னா, ஏன்னா அவர்களே தாங்களே காப்பாற்றி கொள்ள முடியாமல் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். துரியோதனாதிகளுக்கு, துரியோதன முதலான கௌரவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். தங்களையே அவர்களால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. அப்ப யார் காப்பாற்றணும்? யாரை நம்பி இருந்தாலோ, கணவனை கடைசி வரைக்கும் நான் கைவிட மாட்டேன்னு நம்பியிருந்த கணவன்மார்கள் திரௌபதிக்கு அன்னைக்கு உதவலி அவள் மானத்தை காப்பாற்ற தலை குனிஞ்சுட்டு இருந்தாங்களே. அவ யாருன்னா கோவிந்தா அப்படின்ற பகவான் நாமா தான் காப்பாத்திச்சான். திரௌபதீச்ச பரித்ராதா ஏன கௌரவ கஷ்மலாத்து. அப்ப நம்ம யார அண்டி இருக்கிறோம்? பலசாலிகள் தான். ஆனா இந்த சமயத்துல என்ன ஆபத்து காலத்துல உதவுறதுக்கு அவங்க பலவீனமானவர்களாக இருக்கிறாங்களே, பலசாலிகளா இல்லையே பாண்டவர்கள். அப்பதானே ஓணும் இல்லையே? இத்தனை நாள் பலசாலிகளா இருந்து என்ன பிரயோஜனம்? இப்ப இல்லையே, இப்ப கைவிட்டாங்களே.
கணவன்மார்கள். கணவன் கைவிட்டானே. திரௌபதி யார்? நாதன்னா. நாதன்னா நான் அதை பிறகு காப்பாத்துறேன்னு யார் சொல்லாதவனோ அவன் தான் நாதன். அவன் தான் நாத ஹரே அபிரக்ஷிதா. ரட்சிக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான். நகி நகி ரக்ஷதி துக்குருங்கர்னே. துக்க காலத்துல ஒரு எதுவும் ரட்சிக்காது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி. உன் புத்திசாலித்தனம் நீ புத்திசாலித்தனால என்னென்னலாம் சாதிச்சுக்க பார்த்துக்கிட்டேன் வாழ்க்கையில. என்ன சாதிச்சுட்ட? நம்ம புத்திசாலித்தனம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் உலக விஷயங்களை ஜென்ரல் நாலேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாம சொத்து சுகங்களை வளர்ச்சி போறதுக்கு பார்க்கணும், என்னென்னவோ சம்பாதிக்க ஓடுறோம். ஆனா கடைசியில பகவானை வழிபடாம அந்த விஷயத்துல நம்ம முட்டாளாயிடுறோம். அப்போ 5 மலையான இருக்கிற கணவன்மார்கள் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமயத்துல காப்பாற்ற முடியல. பரமாத்மா யாருக்கும் கட்டுப்படாத அந்த சமயத்துல யார் ஓடி வரணும்? கிருஷ்ணன் தான். கோவிந்தா ஹிருதய கமலவாசா அப்படின்னா அவன் தான் ஓடி வந்தான். ஓடி வந்து அமோகமான சேலைகளை கொடுத்து திரௌபதியின் மானத்தை ரட்சித்தான் இல்லையா? அப்படின்னும் போது அசத் சபாயாம், அசத்துக்கள் நிறைஞ்ச சபையில பகவான் தானே வந்து காப்பாற்றணும். யோசிச்சு பாருங்க. அப்படி நம்மள புறம் சொல்கின்ற, பின்னாடி பேசுகின்ற இந்த உலகத்துல நம்மை காப்பாற்றுபவர் யார்? இந்த அசத்துக்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்மள சுறுசுறுக்களால் புண்படுத்துகின்ற இந்த உலகத்துல நம்ம காப்பாத்துறது யாரு காப்பாத்துவான்னு சொல்றீங்க? பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றுவோம். அது பிறகு மலையா நம்பியிருந்தா தேவகி வசுதேவரை. கடைசியில் அந்த வசுதேவர் சிறைப்பட்டு கிடக்கிறார். கம்சனுடைய சிறையில விலங்கிடப்பட்டு கிடக்கிறார். அவர் காப்பாற்றுவாருன்னு அவர் கையை பிடிச்ச கட்சியரையும் காப்பாத்தினார். உயிரை காப்பாத்தினார். தன் குழந்தைகளை பலி கொடுத்து காப்பாத்துறன்னு சொல்லிட்டு காப்பாத்தினார். இல்லாட்டி கம்சன் வெட்டிட்டு போட்டுருப்பான். அவ்வளவுதான் செய்ய முடியும் அவரால். அந்த அளவுக்கு தான் காப்பாற்ற முடியும். ஆனா தன் குழந்தைகளை காப்பாற்ற முடியல. பத்தியா தேவகியினுடைய குழந்தைகளை. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சே நருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ தொயைவ நாதேன முகுர் விபத்கணாத். நாதேனா அவன் தான் நாதன். பகவான் ஒருத்தன் தான் உண்மையான நாதன், நம்மளை காப்பாற்றக்கூடிய நாதன். அடிக்கடி முகுகு விபத்கணாத்து, பல விபத்துக்கள்ல பல ஆபத்துக்கள்ல காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருத்தன் தான் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. ஒருத்தன் தான். நாராயணன் ஒருத்தன் தான். நாராயண பராகதி, வாசுதேவ பராகதி. அவ ஏன்னா 6 குழந்தைகளையும் தன் கணவன் பார்த்து கொண்டு இருக்கும் போதே, சொல்லப்போனா கணவனே கொண்டு போய் கொடுத்துட்டாரு அந்த குழந்தைகளை. ஏன்னா காப்பாற்றிக் கொள்ள சக்தி இல்லை. கம்சனை எதிர்க்க முடியாது. அவனுக்கு ஆள் பலம் எல்லாம் அவனை சுத்திலாம் பகாசுரன், அந்த சுரன், இந்த சுரன், பானாசுரன், நரகாசுரன் எல்லாம் பக்க பலம். ஜராசந்தன் அவனை பகச்சிக்க முடியாது. ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாதவர்கள் எல்லாம் 10,000 யானை பலம் கொண்டவர்கள். சாணுரம், முஷ்டிகம் எல்லாமே பயங்கரமான ராட்சசர்கள், அசுரர்களை பக்கத்துல வச்சிருக்கான் கம்சனை. அவனை எதிர்க்க முடியாது. அதனாலதான் எல்லா தேசத்தையும் வளைச்சு போயிட்டான் அவன். கம்சனை மாதிரி ஒரு வில்லன் கிருஷ்ணனுக்கு தகுந்த வில்லன் அவன்தான். ராவணன் ஹிரண்யகசிபு கூட தவம் பண்ணி தான் சக்தியை பெற்றாரலாம். இவன் தவம் பண்ணாமலே இயற்கையிலேயே தேவர்களை விரட்டி அடிக்கிற சக்தி. ஆமா, தேவரெல்லாம் இவனை கண்டு பயவிடுவாங்களாம் கம்சனை பார்த்தா. அப்படியேப்பட்ட பராக்கிரமசாலி. அவனை பகைச்சுட்டு என்ன பண்ண முடியும்? தன் உயிரும் போக வேண்டியதுதான் யாரு? வசுதேவருக்கு. அப்போ எதுக்காக இதெல்லாம் கதை இல்லை, சத்தியம். நம்ம வாழ்க்கையில நிதர்சனமா யார் பலசாலின்னு நம்பி இருக்கிறாங்களோ அந்த கணவன் வசுதேவரால காப்பாற்ற முடியல. 6 குழந்தைகளையும் அநியாயமா கல்லுல மோதி மரணம் அடைய செய்தான். அப்போ நாதனாக அண்டிருந்த அவர் தன்னையே விலகிடப்பட்டு காப்பாற்ற முடியாத போது பகவான் தானே வந்து காப்பாற்றணும். யோசிச்சு பாருங்க.
ஆனா இதே கணவனை இழந்தவளாகிய குந்தி தேவி தன் 5 பிள்ளைகளை கொல்றதுக்கு ஒரே ஆபத்து தான் கம்சனிடத்தில் வந்த ஆபத்து. அந்த ஒரே ஆபத்திலிருந்து 6 குழந்தைகளை காப்பாற்றி கொள்ள முடியவில்லை தேவிக்கு. ஆனா இவர்களுக்கு ஆபத்து மேல ஆபத்தா கொடுத்தான் துரியோதனை. ஆனா ஒரு ஆபத்துல கூட அந்த 5 குழந்தைகளை ஒரு குழந்தை கூட கொல்ல முடியல துரியோதனால. ஏன் அப்படின்னா குந்தி தேவி நாதனாக ஆசைத்தது கிருஷ்ணனை. ஏன்னா தன் கணவன் போய்விட்டார், இந்த 5 குழந்தைகளை கிருஷ்ணனிடத்துல ஒப்படைச்சிட்டா. அவோ எல்லாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்ட்டு இந்த 5 குழந்தைகளை கிருஷ்ணன் தான் காப்பாற்றணுன்ட்டு. அப்போ விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத்து அசத் சபாயாம் வனவன், நீ யாரை உலகத்துல நம்புறியோ அவரெல்லாம் கைவிட்டு விடுவார்கள். ஏன்னா அவரெல்லாம் தங்களையே காப்பாற்றி கொள்ள சக்தி இல்லாதவர்களை போய் அசைச்சு. இல்லையே, நான் நேற்று வரைக்கும் மழையா நம்பியிருந்தேனே, நான் மழையா நம்பியிருந்தேனே, அவர்கள் தான் இனிமேட்டு நம்மளை தூணா இருக்கிறாங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க. நடக்காது. ஏன்னா அவர்களுக்கு தன்னை காப்பாற்றிக்க முடியாது. நீ அவரை நம்பி இருந்தன்னு சொன்னா அது நம்பி இருந்தன்னு சொன்னா நம்ம அறியாமை முடியாது. இல்லை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதுதான் பகவான் உணர்த்துறான். ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு உணர்த்துறான். நான் ஒருத்தன் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. உன் துக்கங்களை போகிறதுக்கு நான் தான் வரணும் அப்படின்ற நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு ஃபெயிலர் ஆக்கி நமக்கு என்ன பண்றான் பகவான் உணர்த்துறான். அப்போ என்னன்னா சக்தி இல்லாத அந்த தேவிக்கு 6 குழந்தைகள் பலி கொடுத்துட்டா. ஆனா குந்தி தேவி சர்வசக்திவான் ஆகிய அப்போ பகவானை அண்டியிருந்தாள். அண்டியிருந்ததுனால என்னன்னா 5 குழந்தைகளை ஒரு குழந்தையும் கொல்லப்படலை. அதுவும் பல ஆபத்துக்கள் இருந்து துரியோதனன் விஷம் கொடுக்க முயற்சி பண்ணா, ஆனா சாகடிக்க முடியல. அரக்குமாலில் போட்டு எரிக்க நினைச்சாங்க, அதுவும் நடக்கல. துர்வாசருடைய சாபத்தை வாங்கி நினைச்சான், அதுவும் நடக்கல. சொல்லப்போனா மேலும் மேலும் பலம் பெற்றார்கள் பஞ்ச பாண்டவர்களும், தெரியுமா? அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா 5 குழந்தைகளான அப்போ என் மேல பாசம் அதிகமான இல்லை, முழுமையாக கிருஷ்ணனை சரணாகதி அடையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாம் ஏகம் சரணம் பிரஜ. 2வது நீ உன்னை பிடிச்சிண்டு என்னை சரணாகதி அடையிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா அதெல்லாம் கைவிட்டுரும். அது அவர் மேல் தப்பு இல்லை. அவர் சக்தியற்றவர்கள். வசுதேவர் சக்தியற்றவர், விலங்கிடப்பட்டிருக்கிறார், நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லலாம். அது மாதிரி எத்தனையோ விஷயம் சொல்லலாம். அது மாதிரி பாகவத்தில் நிறைய இருக்கு. அப்போ ஹிரண்யகசிபு நம்பி இருக்கிற சக்தியற்றவர்கள் அசுரர்கள்லாம் பெரிய சக்திமான் வரம் பெற்றவர் நம்ம எஜமானர் அப்படின்னு பகவான் நகங்களால் நரசிம்மர் நகங்களால் குத்தி குத்தி அந்த அசுரலை வதம் பண்ணார். ஏன்னா ஹிரண்யகசிபே வதம் பண்ணப்பட்டான். சக்திமான்னு சொல்ற கிம்பலத்தியோகன்றான். நேற்று தான் பாராயணத்துல படிச்சோம் ஹிரண்யகசிபு பத்தி. யாருடைய பலத்தினால நீ இந்த ஆட்டம் போடுற? நூனம் வேத விரோதன மிருத்தின்மே பகவதி அப்படின்னா, உன்னை விரோதிக்கிறதுனால எனக்கு மரணம் உண்டாயிடும் போல இருக்கு. அந்த மரண பயம் அவனுக்கு பகவான் காட்டிட்டான். அப்படிப்பட்ட அசகாய சூரன், 3 லோகங்களை வென்றவன், அப்படிப்பட்ட இவனை கண்டா தேவரெல்லாம் கெடுகடுன்னு அதான் சொல்ல கம்பன் நடுநடிக்கு போமா. கம்பன் தேன நடுநடிக்கு போமா. 3 லோகங்களும் நடுநடிக்கு போமா. கிம்பலத்தியோகா, யாருடைய பலத்தினால் இந்த ஆட்டம் போடுறான்? ஆனா இவன் 5 வயசு பையன், பிஞ்சு குழந்தை, மழலை சொல் மாறாத குழந்தை. இந்த 5 வயசு பையன் பிரகலாதனை அசைக்கவே முடியல. ஏன்னா இவனை காப்பாற்றுவது அப்பா கூட கிடையாது, சொந்த உறவினர்கள் யாரும் கிடையாது. பகவானால் ரட்சிக்கப்படுகின்ற குழந்தை பிரகலாதன். ஆனா யானையை விட்டு மிதிக்க வைக்கிறான், மலையிலிருந்து கீழே தள்ளுறான், நெருப்புல போட்டு எரிக்கிறான், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ பகவானை பூரணமாக சரணாகதி அடைந்தவர்களுக்கு எந்த பாதுகாப்பு குறைஞ்சிடும் சொல்லும் பார்க்கலாம். ஆனா பகவானையே திரும்பி பார்க்காம லௌக சௌக்கியங்களையே பிரம்மதேவர் கொடுத்த வரோம். நமக்கு அந்த அளவுக்குலாம் இன்னும் பிரம்மதேவரெல்லாம் நேரில் நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம சிறு தேவதைகளே நேரில் பார்த்து கிடையாது.
அப்படின்னும் போது நம்ம அந்த வரங்கள்லாம் பெறது பெரிய விஷயம். நம்ம அதை விட கீழ்நிலையில இருக்கிறோம். பௌதிகமான சுகங்களை நம்பி இருக்கிறோம். இந்த பணம், பதவி, இந்த புகழ், பேரு, இந்த உறவினர்கள், அழியக்கூடிய நிலையற்றவர்களாகிய இந்த உறவினர்களை நம்பி இருக்கிறோம். நம்ம இன்னும் கீழ்நிலையில் இருக்கோம். நாமலாம் இரணிகோஷமாவது கொஞ்சம் தெய்வத்தை நம்பணும். அதாவது பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வசப்படுத்தி வச்சுனா தவத்தினால அவர் கொடுத்த வரத்தின் படத்துல தான். அதுவே ஒண்ணுமில்லாத போச்சு. அந்த வரம் நசுவர் கிஷ் போட்டு போயிட்டார். அப்படின்னும் போது அதை விட கீழ்நிலையில பிரம்மலோக சௌக்கியம், சொர்க்கலோக சௌக்கியம், சொர்க்கலோக தேவர்களை நம்பி இருக்கோம். நம்மளோட ஆயுசு அதிகம். அவங்களோட நம்பி இல்லை, நம்ம உறவினர்களை நம்பி இருக்கிறோம், நம்ம பணத்தை நம்பி. அப்ப நம்ம இன்னும் கீழ்நிலையில இருக்கிறோம். அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிலையானதா? பகவான் இதை நம்புறியடா, என்ன நம்ப மாட்டேன்றியே. அதான் பகவான் கேட்கறான். யார் காப்பாத்தோன்னு சொன்னா கடைசியில் அந்த இரணிகசிபு கட்சியில அவன் போயிட்டானே, அவனை விட கில்லாடியா வாழ்ந்தவன் யாரும் கிடையாது. நம்மலாம் நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துறதுக்காக பலவிதமான திட்டங்கள் போடுறோம், பலவிதமான மனக்கணக்குகள் போடுறோம், என்னென்னவோ மனக்கோட்டைகள் கட்டுறோம். ஆனா எல்லாத்தையும் பகவான் தவிடுபடி ஆக்கிடுறான். எல்லா ஆசைகளும் நிறைவேறிதான் இல்லை, எல்லா மனோரதங்களும் கை கூடிதான் கிடையாது. எல்லாமே ஃபெயிலியர் ஆகும்போது மனசு முடிஞ்சு போறான். அது மாதிரி ஹிரண்யகசிபு அஜராமரம், அதாவது மறுபடியும் மரணம் அடையாத உயர்ந்த நிலை அடைய முயற்சி பண்ணி தான் பிரம்மதேவர் வழிபட்டானா. யாராலையும் மரணம் அப்பிரதித்வந்தம், என்னை ஏக சக்கராதிபதியா என்னை ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது, எல்லா பிரபாவங்களும் எனக்கு வந்துடணும், நானே ஈஸ்வரனா இருக்கணும் அப்படின்னு இவனே பிரம்மதேவர்கள் போய் பிச்சை கேட்கறான். ஆனா இவன் ஈஸ்வரனா இருக்கணுமா அப்படின்ட்டு நான் சரி ததாஸ்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா எவ்வளவு நாள் இந்த ஆட்டம் போட முடியும்? போட்டான். கடைசியில என்ன ஆச்சு? நிம்மதி இல்லாம தான் சுத்தனான் கட்சியில. அதான் சொல்றேன், அஜிதேந்திரிய நிம்மதி இல்லாம இருந்தானா. இந்திரியங்களை ஜெயிக்காதனால துன்பம் மேல துன்பம் தான் பட்டானே தவிர சாந்தியே கிடையாதான். இவ்வளவு வரங்களை வாங்கி யாரு ஹிரண்யகசிபு ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தானே தவிர துன்பங்களோட ரொம்ப நீண்ட நாள் வாழ்ந்தானா. ஏன்னா மும்மூர்த்திகளை ஜெயிக்க முடியல என்னால. இந்த தேவர்கள், கந்தர்கள், இந்த யக்ஷர்கள், இந்த பசங்களை தான் நான் ஜெயிச்சேன், மும்மூர்த்தியை ஜெயிக்க முடியலன்னு வருத்தப்பட்டானா. ஆனா பிரகலாத் எப்படி இருந்தானா? அதற்கு கொச்சித் ஹலாதி அந்த பேரானந்தத்தில் தலைச்சானா. கிருஷ்ணன் மறந்து போறது, வைகுண்ட சிந்தா சபல சேதனகா, அப்படி கிருஷ்ண பக்தியில தலைச்சு நாராயண மந்திரத்தை சொல்லி ஆனந்தமா இருந்தானா பிரகலாத். ஆபத்து மேல ஆபத்து வந்தாலும் அதை பத்தி கவலையே படாம கிருஷ்ண பக்தியில அப்படி தலைச்சுன்னு இருந்தானா. இந்த குழந்தைக்கு ஆபத்துகள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுதான் நாரதருடைய சத்சங்கத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்தான். முன்னாடியே கர்ப்பத்திலேயே அதுக்கு சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தான். ஏன்னா பின்னாடி இது போல ஹிரண்யகசிபு கொடுமைகள் பண்ண போறான், அந்த கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடாதுக்காக. அதே மாதிரிதான் அவருடைய குருநாதர், பிரகலாதருடைய குருநாதர் நாரதர் பின்னாடி தாய் மரணம் அடைய போறா, ஒரு ஆபத்து வர வேண்டியது, ஒரு இழக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும்னா இன்னைக்கு சத்சங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நாரதருக்கு என்ன பண்ணார்? 4 மாசம் சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணி கொண்டு இப்ப சாதுர்மாசியம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த சாதுர்மாசிய சங்கல்பம் பண்ணி கொண்டு வந்திருக்கிற சாதுக்களை பகவான் கண்ணில் காட்டினான் நாரதருக்கு. அந்த சத்சங்கத்துல 4 மாசம் பயிற்சி பெற்றதுனால அந்த 4 மாசம் சத்சங்கம் தான் எப்படி இருக்கும்? இரவும் பகலும். தற்ற அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதம். ஒவ்வொரு நாளும் பாகவதம் கேட்டு அப்படி பக்குவம் அடைஞ்சானோ. மகான்களுடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டு அபாஸ்தகில் விஷகா, பாவங்கள்லாம் நீக்கப்பட்டு அவருக்கு தாய் ஒரே ஒரு சொந்தம் இருந்தது. நமக்கு ஆதாரமா தன்னை காப்பாற்றக்கூடியவள் தாய் தான். அதை தன்னை காப்பாற்றக்கூடியவர்களும் இல்லைன்னா அனாதை தானே, அனாதையா போயிட்டேனே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆதாரம் தாய் தான். அந்த தாயும் 10 வீட்டுல 10 பாத்திரம், அவன் ஒன்றும் பெரிய பணக்காரி கிடையாது. அவளும் கஷ்டப்பட்டு வேலை செய்து, கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு தான் பிஞ்சு வயிற்றுக்கு கஞ்சி வெடிச்சு போடுவான்.
யார்? நாரதருக்கு. அந்த நிலையில் தான் அவ இருக்கிறா. அப்போ அவளே தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதவள் அவ உணராமல், இந்த பிள்ளையை நான் சேமா வைக்கணும், இந்த பிள்ளையை நான் பெரிய குடியும் குத்தனமா வைக்கணும், உயர்ந்த அந்தஸ்துல வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம். அதான் யோசின் தாறுமையை. அதாவது பகவானால் ஆட்டி வைக்கப்படுகின்ற பொம்மைகள் தான் நாமலாம். பகவான் இஷ்டப்படி தான் நம்ம ஆண்டமே தவிர நம்ம இஷ்டப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துறது கிடையாது. ஒரு நாள் பாம்பு தீண்டி இறந்து விட்டாள். அப்ப நான் எப்படி இருந்தோம்? ஒரே ஒரு ஆதாரம், இன்னைக்கு மேல எனக்கு யார் சாப்பாடு போடுவா? எனக்கு எங்கேயோ 10 பாத்திரம் தேய்ச்சி 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சி வீட்டு வேலை செய்து எனக்கு கஞ்சி வச்சு போடுந்தாலே, சாப்பாடு போடுந்தாலே, எனக்கு சாப்பாடுக்கு ஆதாரம் இல்லையே, எனக்கு அரவணைத்துக்கு என் தாய் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்றது என் தாய் இல்லையே, என்னை யார் காப்பாத்துவா? நான் என்னை யார் வளர்ப்பா? 5 வயசு பையனாச்சு நான், எனக்கு ஒரு ஆதரவு ஓணுமே, என்னை கைவிடப்பட்டனே அப்படின்ட்டு தவிக்க வேண்டி இருக்க. ஆனா நாரதர் ததகம் ஈஷஸ்ய பக்தானாம் சம் அபிப்சத அனுக்கிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம். பகவான் என்ன பண்ணானா, சுதந்திரமா பக்தி பண்றதுக்கு பகவான் நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிரகமாக எடுத்துன்னு போனாராம். அந்த பக்குவம் எதனால வந்தது? பின்னாடி இது மாதிரி ஒரு ஆபத்து சந்திக்க, இந்த குழந்தை ஆபத்து சந்திக்க வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சுதான் சத்சங்கத்தை பகவான் கொடுத்தான். அந்த சத்சங்கத்துல அந்த குழந்தை பக்குவம் அடையிட்டோம். பக்குவம் அடைஞ்சிச்சான்னு, பக்குவம் அடைஞ்சதுக்கு அடையாளம் தான் பகவானுடைய அனுக்கிரகமாக உறவை பிரித்தான். அந்த ஒரே ஆதாரமாகிய தாயை நீக்கினான். ஆனா தன் குடும்பத்தை காப்பாத்திர, தன் குழந்தையை காப்பாத்திர மேல்நிலை கொண்டு அப்படி இப்படின்னு மனக்கோட்டை கட்ட அந்த தாய் தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியலையே அவளால. அவள் எப்படி பிள்ளைகள் காப்பாற்றுவான்? இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நான் குடும்பத்தை தலைமையில தூக்கி வச்சு சிறமேல் வச்சு கொண்டாடுவேன். நானு என் தலையில வார்த்தை சுமப்பேன், எனக்கு அந்த சக்தி இருக்குது, நான் பெரிய பணக்காரன், எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஃபர்ஸ்ட் உன்னையே காப்பாற்றிக்க முடியும். ஒரு நோய் வந்துச்சுன்னா உன்னையே காப்பாற்றிக்க முடியலையே, உன் பணம் காப்பாத்தலையே. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, போயிட்டான், என்ன பண்ண முடியும்? அவன் பணமா காப்பாத்துச்சு? ஒன்றும் இல்லையே. நான் சம்பாதிச்சுன்னா, இவ்வளோ சம்பாதிச்சுன்னா நான் அவங்கள கோட்டை கட்டி கொடியேற்றி அவங்கள தூக்கி உச்சந்தல்ல வச்சு கொண்டாடுவேன். நான் அப்படி ஆகிடுவேன், இப்படி ஆகிடுவேன், என் குடும்பத்தை பெருசாகிடுவேன், என் குடும்பத்தை உயர்ந்த நிலை கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்றான். ஆக்சுவலி அவனே தன்னை காப்பாற்றிக்க முடியல. அவன் எப்படி குடும்பத்தை தூக்கி நிறுத்துவான்? இப்படி ஒவ்வொருத்தரும் ஏமாறந்து போறோம். ஆனாலும் ஆசை விடலை, மறுபடியும் முயற்சி பண்றோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பாகவதத்துல சொல்றேன். எதெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியம் உள்ளதோ அதை தான் முதல்ல பகவான் பிரிப்பான். எதெல்லாம் நீ ஆதாரமா நம்பி இருக்கிறியோ அந்த ஆதாரங்களை தகர்ப்பான் முதல். இதுக்கு நம்மளை காப்பாத்திடும். நான் எங்க அப்பாவை நம்பியிருந்தேன், எங்க அப்பா தான் தூணா இருந்தாரு, எங்க அப்பா என்னை காப்பாத்திடுவாரு, நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு எது இருந்தாலும் என் அப்பா பார்த்துக்க போறாரு, நம்மளா இருக்குது அப்படின்னு அப்பாவை நம்பி இருந்தேன். ஆனா போயிட்டாரு அப்பா. ஒரு நாள் போயிட்ட உடனே என்னால தாங்க முடியாத துக்கம். எங்க அப்பா இறந்த உடனே என்னை நான் கல்யாணம் ஆகி நானே சம்பாதிக்கிறேன், நான் வேலைக்கெல்லாம் போறேன், எல்லாம் ஓகே தான். ஆனாலும் நம்ம சொத்து சுகங்கள்லாம் இப்ப தம்பி தங்கள்லாம் பாகப்பிரிவினை பண்ணல, அதெல்லாம் நம்மளுக்கு சொத்து, நம்மளுக்கு அப்பா நம்மளுக்கு கரெக்டாக தேய்ச்சிடுவாரு, நம்ம அந்த பிள்ளைக்கு கரெக்டாக சேர்த்துடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு, நம்மளுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, என் தம்பிக்கு வீடு கட்டி கொடுத்த மாதிரி எனக்கு வீடு கட்டி கொடுப்பாரு. அப்படிலாம் நம்பியிருந்தேன், பல விதங்கள்ல நம்பியிருந்தேன் எங்க அப்பாவை. கட்சியில் போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போ என்னை காப்பாற்றுவார், எனக்கு நாளைக்கு ஆதாரமா இருப்பார், என் குழந்தைகளுக்கு ஆதாரமா இருப்பார், எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஏன்னா சொந்த சொத்து இருக்குது, அதை பாகப்பிரிவினை சரியா பண்ணி கொடுப்பார், நம்மளுக்கு பட்டுவாடை பண்ணி நம்மளுக்கு பத்திரமா நம்மளை சேமா வாழ வைப்பார்னு யாரும் நம்பி இருந்தனோ அந்த அப்பா போயிட்டாரு. அப்பா போனோடனே தாங்க முடியாத துக்கம் அனுபவிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், தெய்வத்தையே வெறுத்தேன். கிருஷ்ணனே ஒரே ஒரு ஆதாரம் எங்க அப்பா இருந்தார், எங்க அப்பாவும் போயிட்டாரு. எங்க அம்மா அது முன்னாடி போயிட்டாங்க, அம்மா முன்னாடியே போயிட்டாங்க, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அப்பா தான் ஒரே தூணா இருந்தார், போயிட்டாரு. என்ன பண்ண சொல்ற?
ஒரே ஆதாரம். ஆதாரமா இருந்தவர் தன்னை காப்பாற்றிக்க முடியலையே. அவர் உடம்புல வந்து பிபி ஏறி மண்டையில் போய் பிளட்டு கட்டி போய் அந்த பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு மண்டையில். அப்போ ஆப்ரேஷன் பண்ணி போயிட்டாரு. என்ன பண்ண சொல்ற? அதை நம்பாத. அதுக்காக தான் இந்த பாடம். மழையா நம்பி இருந்தப்பா, நான் மழையா நடந்த, நான் கடலா நம்பி இருந்தேன், நான் மழையா நம்பி இருந்தெல்லாம் சொல்றாங்க. அந்த மழையே சாஞ்சி போச்சுன்றாங்க. எங்க அப்பா போயிட்டாரு. எங்க அப்பா போனோடனே இந்த மழையை சாஞ்ச மாதிரி தான் ஆயிப்போச்சு. தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு. இனிமேல் இவனுங்கெல்லாம் என் தம்பி தங்கச்சிலாம் என்னை ஏமாத்துவாங்களே, என் உறவினர்கள்லாம் என்னை ஏமாத்துவாங்களே, நான் எப்படி வாழ போறேன் ஒரு நடுவில், சென்னாய்களுக்கு நடுவில். நம்மளும் பாக தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க, நம்ம அடாவடியா சண்டை போடுறவங்க கிடையாது. அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இருந்து ஆதாரம் போயிடுச்சு. எங்க அப்பா போயிட்டாரு. அவரு நல்லவர் தான், பிள்ளைங்களுக்கு பார்த்து செய்வாருன்னு நம்பிதான் இருந்தேன். போயிட்டாரு. இல்லையே இன்னைக்கு. அவ இதுல பாடம் பகவான் என்ன சொல்லி கொடுக்குறான்னா, என்ன ஒருத்தனை மாம் ஏகம் சரணம் பிரச்சேன் யோகக்ஷேமம் பகாமியம், நான் தான் உன்னை பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு பகவானை நம்பினேன். இன்னைக்கு என்ன குறையானு போயிடுச்சேன். அப்பா போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் பகவானையே முழுசா சரணாகதி அடைந்து அவன் பாகவதம் ராமாயணத்தை படிச்சு இன்னைக்கு என்ன குறையானு போயிடுச்சேன். இன்னைக்கு அவன் தானே சாப்பாடு போடுறான். அந்த பகவான் ராமன் தானே சாப்பாடு போடுறான். அந்த ராமன் நாமம் தானே இன்னைக்கு என்ன வாழ வைக்குது. இன்னைக்கு இதை பேச வைக்குது. பாகவதத்தை பத்தி ராமாயணத்தை பத்தி பேச வைக்கிறது பகவான் தானே, நாராயணன் தானே. அவன் தானே காப்பாத்துறான். வேற யார் காப்பாத்துறா? எந்த உறவுகளை காப்பாத்துறது? எல்லாம் கைவிட்டுச்சு. தம்பி தங்கைகள் எல்லாம் கைவிட்டாங்களே. பகவான் ஒருத்தன் தானே எனக்கு இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு எனக்கு ஆதாரமா இருக்கிறது பகவான் ஒருத்தன் தானே, வேற எதுவும் காப்பாத்தாது. நகி நகி ரக்ஷதி இந்த குறுங்கரணி. ஏன்னா அவர்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் தங்களையே காப்பாற்றிக் கொள்ள சக்தி இல்லாதவர்கள் தானே. நீ யாரை நம்பி இருக்கிறான்? அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்பி இருக்க. எப்படி வந்து வசுதேவரை நம்பி இருந்தா தேவகி 6 குழந்தைகளை பலி கொடுத்தா. ஆனா பாண்டு மகாராஜ் இறந்த போது கணவனும் கைவிட்ட நிலையில பகவானை நம்பி இருந்த குந்தி தேவி என்ன பாதுகாப்பு இழந்தால் சொல்லு பார்க்கலாம். 5 பிள்ளைகளும் மலை அப்படியே தானே இருக்காங்க. அவர் ரட்சிக்கப்பட்டார்களே. ஒரு ஆபத்து இல்லை, பல ஆபத்துக்கள் இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். ஏன்னா பகவான் காப்பாற்றுறான். பகவான் காப்பாற்ற நல்லா காப்பாற்றுவோம். வேற யாருன்னா காப்பாத்தா ஏடகுடம் ஆயிடும். பணமோ பதவியோ உறவினர்களும் காப்பாற்றுறதெல்லாம் அது ரொம்ப சிக்கலை உண்டு பண்ணிடும். தாறுமாறா இருக்கும் அந்த காப்பாற்றுதல். துடிக்கணும். ஆனா பகவான் காப்பாற்றுதல் நிர்பயத்துவம், பயம் இல்லாம தைரியமா இருக்கலாம். பகவான் காப்பாற்றுதல் இல்லை. உயிர் பயமே இருக்காது. ஃபர்ஸ்ட் போனா போயும்போது போ, அப்படி பகவான் ரட்சிக்காட்டி போறான் போ அப்படின்ட்டு ஃப்ரீயா இருப்ப. இதான் பாகவத பக்குவம். அந்த ஃப்ரீயா இருக்கும் போது நீ உன் உயிர் காப்பாற்றப்படும். உன்னை சார்ந்தவர்களுடைய உயிர்களும் காப்பாற்றும். உன்னை சார்ந்தவர்களும் பகவானை ரட்சிக்கப்படுவார்கள். நிச்சயமா இருப்ப. ஏன்னா பகவானை பூர்ணமா சரணாகதி அடைஞ்சிட்டல. பகவத் சேவையே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு இல்லை. அவன் பார்த்துப்பான். யாருன்னா அந்நிய சிந்தனை இல்லாம, அந்நிய விஷயங்களை ஈடுபடாம, அந்நியதை நம்பாம அனன்யாஸ் சிந்தையந்தோன்னு சொல்லக்கூடிய நம் போன்ற பக்தர்களுக்கு தான் யோகக்ஷேமம் பகாமியகம்னு பகவான் சொல்லியிருக்கான். யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப பகவானால் காப்பாற்றப்பட்ட அந்த ஓகுல வாசிகள் இந்திரனால எவ்வளவு துன்பங்கள் படுத்தப்பட்டாங்க. ஆனா கோபத்தை உத்தாரணம் பண்ணி அந்த கோபாலர்களை ரட்சிக்கல பகவான். அவன் ஒருத்தன் தான் காப்பாற்ற முடியுன்றதை நிரூபிக்கிறான். அதனால பகவானுடைய அனுகிரகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமா, நமக்கு எது ரொம்ப பிரியம் உள்ளதோ அதை பகவான் முதல் பிரிப்பான். பிரிச்சு நம்மளை தனிமைப்படுத்துவான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம அதை கைவிட மாட்டோம். அவர்கள் நம்மை விட்டு போகும்படி பண்ணி நம்மளால விட முடியாத ஒரு பந்தத்தை, அந்த பந்தம் நம்மளை விட்டுற மாதிரி பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம், நம்மளை தனிமைப்படுத்துவோம். உனக்கு அவர்கள் வேணும், அவர்களுக்கு நீ வேணாம் அப்படின்னு பகவான் தனிமைப்படுத்த. அப்புறம் நான் இப்ப நீ விட முடியாத ஒரு பந்தத்தை ஈஸியா விடும்படி பண்ணிட்டான். நீயா பிரிஞ்ச அவங்கள விட்டு? இல்லையா, அவங்க தானே உன்னை விட்டு பிரிஞ்சாங்க.
அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ பகவானுடைய அனுகூலம்னு. ஒரு விஷயத்துல கஷ்டம் வந்தா பரவாயில்லப்பா, பணமும் பெருசா இல்லை, வசதிகளும் பெருசா இல்லை, வருமானமும் பெருசா இல்லை, உறவுகளும் பார்த்தா யாரும் உதவி இல்லை, இருந்த ஒரு ஆதாரமும் நம்ம கைவிட்டு போச்சு, எல்லாமே பிரதிகூலமா நடக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் எல்லாமே பிரதிகூலமா. இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ பகவானுடைய அனுக்கிரகம் என்று. ஏன்னா எந்த ஆதாரங்களை எல்லாம் நம்பியிருந்த மலையா நம்பியிருந்த ஆதாரங்களை எல்லாம் பகவான் தகர்க்கிறானா நம்ம வாழ்க்கையில, தன்னையே ஆதாரமாக நம்பி இருக்கும்படி செய்வதற்காக தான். நம்ம பிரியமுள்ள வஸ்துக்கள்லாம் நம்ம விட்டு பிரிக்கிறான்னா என்னையே பிரியனாக நீ கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கிருஷ்ணன் இப்படி பண்றான். தெரிஞ்சுங்க. அப்போ இப்போ படி பாகவதத்தை தேன்மறி இனிக்கும். இந்த துன்ப காலத்துல கஷ்ட காலத்துல நம்மை கைவிட்டு போனவர்கள் யாரும் நம்மளை நம்பி நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை புறம்பே தள்ளிட்டாங்க, நம்மளை ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னா, நான் அவர்களை நம்பி அவர்கள் என்னை காப்பாத்திடுவாங்க, இவர்கள் காப்பாத்திடுவாங்க, இந்த சொத்து காப்பாத்திடும், இந்த பணம் காப்பாத்திடும், இந்த உத்தியோகம் காப்பாத்திடும் அப்படின்னு எதெல்லாம் நம்பி இருக்காங்களோ பகவான் அதெல்லாம் பிடுங்குறான். எதுக்காகனா அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக பிடுங்கி அவனை தன்னை மட்டுமே முழுமையா சரணம் அடையும்படி செய்து, அதுக்கு பிறகு பகவான் அலாதியான அனுபவம், அலாதியான அனுகிரகம் பண்றான். குசலருக்கு பண்ற மாதிரி. குசலருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, உஞ்சவர்த்தி பிராமணர் தான். அப்ப பகவானே கதின்னு போயிட்டு ஒருபடி அவளுக்கு கொடுத்தார். பகவானே கதியா சரணம் அடைஞ்ச அடுத்த க்ஷணத்துல பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணிட்டான். அப்பா கைவிடப்பட்ட அப்பாவை ஏத்தி மடியில ஏத்தி உட்கார வச்சுக்கல துருவனை. சுருச்சியானவள் சுடு சொற்களால் திட்டி வெளியே துரத்துறா, போடா வெளியேன்றான் சபையில. தனக்கு உரிமையான ஸ்தானம், உரிமையான ஒரு அப்பாவுடைய மடியில யாரத்துக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை யாரு துருவனுக்கு. அந்த அப்பா ஏத்துக்கல, தலை குஞ்சுட்டு சுருச்சிக்கு பயந்துன்னு இருக்கான். பாசம் இல்லாம போகுமா, ஆனா பாசத்தை காட்டல. சரி, சுருச்சி பார்த்தா அப்படி திட்டுறா, வெளியே போகணும் சுடு சொற்களால, போய் செத்து போய் அடுத்த பிறவில என் வயிற்றுல போற அப்படின்றான். எப்படி சொல்றா பத்தியா? தன் புள்ள உத்தமன் அப்பா மடி மலையாளன்னா அவனுக்கு உரிமை இருக்கு, என் வயிற்றுல போறதுதான். நீ அந்நிய ஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம், நீ உன்னத்த வயிற்றுல பிறந்து என் வயிற்றுல பிறக்காததுனால அவனுக்கு இந்த உரிமை கிடையாது. நீ என்ன பண்ணிட்டு போய் செத்துடு, கடவுள் சாவும் போது கடவுள் பிரார்த்தனை பண்ணிக்கோ, அடுத்த ஜென்மத்துல எங்க அம்மா வயிற்றுல சுருச்சி அம்மா வயிற்றுல பிறக்கணும்ன்ட்டு. எந்த பகவானை ஆராதிச்சு மறுபிறப்பு வேண்டான்னு கேட்க வேண்டியிருக்க, போய் செத்துட்டு என் வயிற்றுல போற, அது அவ்வளவா பார்க்கலாம். அப்பா மடி மலைய உத்தமன் போல நீயும் உட்காரலாம். அந்த சுடு சொற்களால தாங்க முடியுமா? அந்த குழந்தை 5 வயசு பையன் துருவன் அப்படியே உதட்ட கடிச்சுட்டு நேரா அம்மாக்களை தேம்பி ஆடுறான். அந்த அம்மாவும் சொல்றா, என்னாலையும் காப்பாற்ற முடியாதமான்ட்டான். சுனிதி, என்னடா அது உச்ச தைரியம், காப்பாற்றக்கூடிய தைரியம் இல்லையா அவளுக்கு? தைரியத்தை இழந்துட்டாலாம் சுனிதி, தைரியத்தை இழந்துட்டு புலம்புறான், என்னால காப்பாற்ற முடியாதப்பா. அவன் என்ன சொன்னான்? அதோக்ஷஜ ஆராதனை பண்ண, அதோக்ஷஜனை ஆராதனை பண்ண சொல்லல, அதுதான் செய். அவ சித்திகாரி, நான் துர்பாக்கியசாலிப்பா, நானே வேலைக்கு என்னை ஓடும் இடஸ்பதிர்மா, என்னை மனைவியா இல்லை வேலைக்காரியா கூட ஏத்துக்க மறுக்கிறார் உங்க அப்பா உத்தானபாதர். அப்படின்போது நான் என்ன உன்னை காப்பாற்றிட முடியும்? நானே சக்தியற்றவள். ஆனா சக்தி உள்ள ஒருத்தனை காண்பிக்கிறேன், அவன் தான் ஆதி நாராயணன், லக்ஷ்மி மணாலன். அவனை சரணாகதி அடி. அவனை சரணாகதி அடைஞ்சு யாருன்னா சேமமா இருந்திருக்காங்களாம், நம்ம முன்னோர்கள் தான் பிரமாணம். சுவாயம்பு மனு உங்க தாத்தா இருக்காரே உத்தானபாதருடைய அப்பா. சுனிதி அம்மா சொல்றா துருவனுக்கு, உங்க தாத்தா இருக்காரே சுவாமி மனு, அவரு மன்வந்திர ஆதிபத்தியத்தை எதனால் அடைஞ்சா தெரியுமா? அதுக்கு முன்னாடி நிறைய யாகங்களால நிறைய தட்சணைகள் கொடுத்து யாகங்கள் பண்ணி பகவான் ஆராதிச்சு பகவான் சந்தோஷம் அடைந்து மன்வந்திர ஆதிபத்திய பதவி 71 சதுரயுகங்களுக்கு அதிபதியாக நியமிச்சார் பகவான். தெரியுமா? மனு பிரஜாபதியாக அவர் திகழ்ந்தார். அவருடைய அப்பா பிரம்மதேவர் பாரமிஷ்டிய பதவி எதனால் அடைஞ்சார்? தபசுனால பகவானை ஆராதித்து பகவான் அருளால பாரமிஷ்டிய பதவி அடைஞ்சிருக்கிறார். அப்படி பாரமிஷ்டிய பதவி மன்வந்திராதிபத்திய பதவியெல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படின் போது இந்த உத்தானபாதருடைய சிம்மாசனம் கிடைக்காதா? உத்தானபாதம் அடியில் ஏறது பெரிய விஷயமா?
அதனால் பகவானையே நீ ஆராதிப்பாயாக. சித்தி சொன்னாலும் அது உள்ள நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுடணும். அவளும் உனக்கு ஒரு தாய் மாதிரி தான், அவர் நல்லதுதான் சொல்லியிருக்கா, அதை பிடிச்சிக்கோ. ஏமா நீ காப்பாற்ற மாட்டியா, நீ போய் சண்டை போட மாட்டியா, சுருச்சிகளை போய் சக்கலத்தி போடி தூரம். என் புள்ள துருவன் தான் மூத்த புள்ள, இவன் தான் மடியில் ஏறணும், அப்பா மடி மேல அடிச்சமா அப்படின்னு சண்டை போடுறதுக்கு சக்தி இல்லையா அவளுக்கு சொல்ற. அவ கூட வாயாட முடியாதுப்பா என்னால, அவ கூட முடிவு பிடிச்சு சண்டை போட என்னால் சக்தி இல்லைப்பா. அப்படி வினயமுள்ளவளாக இருக்கிறாள், அவ்வளவு மரியாதையா இருக்கிறாவோ சுனிதி அம்மா. அவ்வளவு தங்கமான குணம் படைத்தவளா இருக்கிறா சுனிதி. அவளோட போய் மல்லு கட்ட முடியாது சுருச்சிகளை அப்படின்னு சொல்லிட்டு வினயமுள்ளவளாக பொறுத்து கொண்டிருக்கிறாள். பகவானே நம்பி இருக்கிறாள். அப்போ தாயும் சக்தியற்றவளா போயிட்டா சுனிதி, அப்பாவும் ஏத்துக்கல. அந்த குழந்தைக்கு என்னதான் கதி, ஒரே கதி நாராயணன் தான் அப்படின்ட்டு காட்டுக்கு போயிடுச்சு அந்த குழந்தை. புலிசிங்க ஆட்சி சாப்பிடும் போடும்போ, அந்த பழிபாவம் பகவானுக்கு தானே அப்படின்னு சுனிதி நம்பி அனுப்புறா புள்ளிய. பகவானை நம்பி அனுப்பிச்சிட்டா. ஏன்னா என்னால் காப்பாற்ற முடியாது. ஆமா, இந்த ஊருக்கே ராஜா சக்கரவர்த்தி உத்தானபாதன், அவரு பகைச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? நான் எப்படி என் குழந்தைய நான் சிம்மாசந்திர அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் உயிரோட வாழிக்க முடியும்? உயிரோட வரையும் வச்சிருப்பாளா பெரியவன் அவர் வரைக்கும்? இந்த 5 வயசு குழந்தை துருவனை இப்பவே ராஜதூத்து துரத்துறான்னா இவனை பெரியவன் ஆகும் போது பெரியவனா வளர விடுவாளா? அந்த சுரிச்சி ஏதாவது பண்ணிட மாட்டாளா? ஊராண்ட ராஜா அவ பக்கம் அப்படின்னும் போது நம்ம எதுவுமே பேச முடியாது. இந்த குழந்தைய என்னால் காப்பாற்றுறதே பெரிய பயந்து காப்பாற்றணும் என்கிட்ட. ஏன்னா சுரிச்சிக்கு எதிரியான அந்த குழந்தை தான். என் உத்தமன சிம்மாசனத்தை உட்கார வைக்கிறதுக்காக துருவனை என்ன வேணா பண்ணுவா. அப்ப சொல்ல உச்சரிச்ச தைரியத்தை இழந்துட்டா. அப்ப சொல்ல நாராயணனை போய் ஆராதனை பண்ணு, அவன் காப்பாத்தினா காப்பாத்துட்டோம், இல்லைன்னா போ, அவள் தான், நானும் போறேன், அவள்தான் அப்படின்னு நம்பி அமிச்சிட்டா. வேற யாருக்கு அது இல்லப்பா? குழந்தைய நடுராத்திரில அனுப்புறியடி, உன் புள்ள தாண்டி அவன் செத்துக்கத்து போய் அவன் இந்த சென்னை போலீஸிங்க நாட்டுல இருந்தாலும் ஓட்டம் போயும்போது போ, ஒன்னே ஒண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி இவனை பெத்தேன், போ விட்டேன், பகவான்களை நம்பி விட்டேன், செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிறேன், போயேன் என்ன இப்போ. ஆமா, அப்படி நம்பி விட்டாலாம், நடுராத்திரில விட்டாலாம் அந்த 5 வயசு குழந்தைய. காப்பாத்தாடி போறான், போயேன் என்ன இப்போ அப்படின்ட்டு. ஆனா மாம்பியகம் சரணம், பகவானையே முழுசா நம்பி அனுப்பிச்சான். ஆனா காட்டுல தனியா போறான் துருவன், 5 வயசு பையன். புலி சிங்கங்கள்லாம் இருக்கிற இடம் தான், தைரியமா போறான். பகவான் உடனே பார்த்தான். அப்படியே நம்மளை நம்பி 5 வயசு குழந்தை தேம்பி அழுதுட்டு பகவான் நாராயணா நாராயணான்னு சொல்ல வருது அந்த குழந்தை. அப்படின்ன உடனே யாரங்கே நாரதர் வந்தார். போ, அந்த குழந்தைக்கு அபயம் கொடுங்க. உடனே நாரதர் இந்த புலி சிங்கங்கள்லாம் நடமாடும் இடத்துல தனியா வந்திருக்கியப்பா காட்டுல, பகவான் காப்பாத்துவான், அம்மா சொல்லியிருக்கா. அப்பா இப்ப எதுக்குங்க நீங்க வந்திருக்கேன்னு? நான் தவம் பண்ணி பகவானை ஆராதிக்க போறேன், பகவானை பார்க்க போறேன் நானு. ஆமா, பகவானை அருளை பெற போறேன். அடே குழந்தாய் துருவா, ஜென்மமாக உயர்ந்த ரிஷிகளுடைய பிராமண குலத்துல பிறந்து உயர்ந்த ரிஷிகளாக சன்னியாசிகளா இருக்கக்கூடிய அவர்கள் தான் ஜென்ம வாதாசி பர்ணாசிகளாக 6 சாஸ்திரங்களையும் படிச்சு, வேதங்கள்லாம் கரைச்சி குடிச்சு, உபனிஷத்துக்கள்லாம் தலைகீழ படிச்சு அந்த அளவுக்கு ஞானம் சித்தித்தவர்களாகிய வைராக்கியமுள்ள எலும்பும் தோளுமாக வெறும் காற்றையே உணவாக கொண்டு, சருகளை உணவாக கொண்டு பலவிதமான ரிஷிகள்லாம் இன்னைக்கும் பகவானை தேடிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர கண்டதில்லையப்பா. நீ போய் தவம் பண்ணி பகவான் கட்சிடுவானா? ஜென்ம ரிஷிகளாக பிரம்மச்சரிய விரத கடைப்பிடிச்சு, சன்னியாச தர்மங்களை முறையா கடைப்பிடிச்சு, அப்படிப்பட்ட தபஸ் பண்ணக்கூடியவர்களுக்கே இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். பகவானை பார்த்ததில்லை, நீ போய் பார்த்துருவியா? அதனால அதுக்கான காலம் வயசு வரும்போது நீ வரலாம். இப்ப போய் அப்பா அம்மா நான் சமாதானப்படுத்துறேன், உன்னை சேர்த்து வைக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு பல விதமா சமாதானப்படுத்துறாரு நாரதர். ஆனா அந்த மனசு அந்த திருடமா இருக்கிறான். பகவான் தான் எனக்கு கதி. இல்ல தாத்தா, நான் அவர்களை விட்டு வரல அப்பா அம்மாவை, அப்பாவுக்கு நான் வேணாமா, உத்தமன் தான் வேணுமா. அப்ப அவர்களால கைவிடப்பட்டா பெரிய லாபம் இல்லது. நான் அவளை விடலையே, என் உறவுகள் நான் விடலையே. அம்மா சொல்றா, நீ போய் நாராயண தேடி போடா, ஏன் நம்பாதரா,
என்னால் காப்பாற்ற முடியாதடா அப்படின்னு அம்மாவும் தள்ளிட்டான். சுனிதி அம்மாவும் நாராயண தேடி போன்னு சொல்லிட்டா. சுருச்சியும் போய் ஆராதனை பண்ணு, உத்தம மாதிரி நீ ஆசந்தாள், ஏன்னா நாராயண ஆராதனை பண்ணு சித்திகாரையும் சொல்லிட்டா. அப்பாவும் என்னை ஏத்துக்கல. அப்ப அவர்களே என்னை கைவிட்டாங்க. எனக்கு யாரும் இல்லை தாத்தா, எனக்கு யாரும் இல்லை. அப்பா அம்மா எல்லாரும் கைவிட்டாங்க. எனக்கு நாராயண ஒருத்தன் தான் கதி தாத்தா எனக்கு அப்படின்ட்டு நாரதர்கள் சொன்னோடனே அந்த குழந்தைய அந்த அபய அஸ்தத்தை தலையில சூட்டி, கவலையே போடாதா, குருநாதன் தானே கதி இனிமேல்ட்டு. அந்த குருநாதன் வேற இல்ல, பகவான் வேற இல்லையே. அந்த அபய ஹஸ்தத்தை தலையில சூட்டி ஹஸ்த தீட்சை கொடுத்து, ஏதோ ஒரு பாவத்தினால்தான் இந்த குழந்தை இந்த 5 வயசுல இவ்வளவு துன்பங்கள் அனுபவிக்குது. தன் தாயும் பார்த்தா கணவனோட வாழல அந்த தாய் தனிமையா விடப்பட்டாள். அவளுக்கும் ஆதரவு இல்லை, இந்த குழந்தைக்கு ஆதரவு இல்லை. அப்படின்னு சொல்லி கவலைப்படாத, நான் சொல்ற ஒரு மந்திரத்தை பிடிச்சிக்கோ, இந்த நாம உன்னை காப்பாற்றும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பிடிச்சிக்கோ. அதுதான் அந்த பவன் நாமத்தை சொல்லிச்சு அந்த குழந்தை. புலியாது சிங்கமாவது, எவ்வளவு துன்பங்கள் வந்தது. தேவரெல்லாம் பல விதமா மழை பெய்ய வச்சாங்க, காட்டு தீ உண்டாக்குனாங்க, சிங்கம் புலியெல்லாம் கர்ஜிக்க வச்சாங்க. எந்த துன்பங்களும் அந்த தபஸ்ல இருந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அந்த நாமத்தை பிடிச்சுட்டான். நீ கவலைப்படாத துருவா, பகவத் தர்ஷனம் உனக்கு பலிதமாகும், கவலைப்படாத, ததாஸ்து அப்படி அனுகிரகம் பண்ணிட்டார். இப்போ பகவான் அனுகிரகம் பண்ண போ அப்படி நாரதர் சொன்னாருன்னே, அப்போ உங்க வாக்குக்காக நீங்க தான் உலகத்திலே எல்லாருக்கும் நன்மை செய்ய சஞ்சரிக்கின்ற பிரம்மதேவர் புத்திரராச்சு. சூரியன் போல உலகத்துக்கே வெளிச்சத்தை உண்டாக்குறவராச்சு. என் வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக மாட்டீங்களா? என் இருண்ட வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை நீங்க தான் உண்டாக்கணும்னு கேட்டான் அந்த குழந்தை துருவன். அப்படியே ஆகிறான்னு சொல்லிட்டு உடனே பிரகலாதனை மாத்தினவர், பகவானை காண்பிச்சு கொடுத்தவர் துருவனை காண்பிச்சு கொடுக்க மாட்டாரா? உடனே துருவனுக்கு கண்டிப்பா பகவான் அனுகிரகம் பண்ணுவார். போ 5 மாசத்துல பகவானை தரிசனம் பண்ணிட்டான். இந்த மந்திரத்தை சொன்னா 7 நாள்ல இரவு பகலும் சொன்னா தேவர்கள் ஆகாசத்துல செஞ்சிருக்கிற தேவர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். அப்படிப்பட்ட சித்தியை கொடுக்கும் இந்த மந்திரம் சொல்லி பிரணவத்தோடு கூடிய துவாதசாட்சரி வித்தையை உபதேசித்தார். அதுதான் இந்த மந்திரம். அந்த நாமாதான் நம்மளை காப்பாற்றும். அந்த நாமத்தை பிடிச்சுண்டு அனவரதம் பகவான் நாமா சொல்லிண்டு ஆனந்தமா ஹிருதயத்துல பகவான் காட்சியளித்தான். அந்த ஹிருதயத்துல அப்படியே மூழ்கி போய் பசிதாகங்கள்லாம் அடக்கி 5 மாசம் பகவானை ஹிருதயத்துல தரிசனம் பண்ணி தேகத்து நிலைகளை மறந்தார். தேவர்கள் பலவிதமாக தபச கலைக்கிறதுக்கு பலவிதமான சோதனைகளை உண்டாக்கினார்கள். நடக்கவே நடக்கல, அசைக்க முடியல. ஏன்னா பகவானால கோபியதே, பகவானால் ரட்சிக்கப்படுகின்ற குழந்தை அது. எந்த ஒரு இடையூறுகளால் பாதிக்கப்படாது. பிருத்தி அப்படிப்பட்ட பாகவதனை பார்க்கறது பிருத்திய திருக்ஷையா, பகவானுக்கே ஆசை உண்டாயிடுச்சான். இவன் பகவானை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தவம் பண்ணது இருக்கட்டும், இந்த தவம் பண்ற குழந்தை தவம் பண்றானேன்னு சொல்லிட்டு இதை பார்க்கறதுக்கு பகவானுக்கே ஆசைப்பட்டு இவன் இருக்கிற இடத்தை தேடி வைகுண்டத்தை விட்டு வந்தானா பகவான். கருடகா தேகின் இவன் தர்ஷனம் நம்மளுக்கு கிடைக்குமா, இவன் கண்ணை தந்து நம்மளை பார்ப்பானா, இவன் கடாட்சம் நம்ம மேல படுமான்ட்டு பகவான் தவம் பண்ணி உட்காந்து இருக்கானா. கருட வாகனத்துல உட்காந்து தவம் பண்றானா பகவான். யாருன்னா இந்த துருவன் கடாட்சம் நம்ம மேல படுமான்னு. ஏன்னா அப்படியேப்பட்ட பாகவதன் இவன். புலி சிங்கம் இந்த காட்டுல, தனிமையான காட்டுல குருநாதர் வாக்கியம் என் நாமத்தையே உறுதியா பற்றி கொண்டு என்னை இப்படி திருடமா வழிபடுகின்ற இந்த பக்தன் அல்லவா எனக்கு வேண்டும். இந்த கலியுகத்துல ஒரு துருவனை காணும், ஒரு பிரகலாதம் காணும், ஒரு அப்படின்னு நாரதர் வெறுத்து போயிட்டாராம். அந்த துருவன் தானே அப்படி முழுசா சரணாகதி அடைஞ்ச அடுத்த க்ஷணத்துல அப்புறமா எவ்வளவு நேரம் காத்துன்னு இருக்கிறது இவன் கடாட்சம் இல்லையா. சரி, இவன் நம்ம கண்ணை தந்து பார்க்கணும்னா பகவான் நம்மளால கண் தந்து பார்ப்பான், நம்மளாம் எதிர்பார்ப்போம். ஆனா துருவன் கண்ணை தந்து பார்ப்பானா பகவான் எதிர்பார்த்து நின்றுந்தானா ஒரு மணி நேரமா. அப்பதான் பார்த்து என்ன பண்ணார், ஹிருதயத்துல பார்த்து நிற்கிற அந்த ரூபத்தை பகவான் மறைச்சிட்டார். மறைச்ச உடனே டக்குன்னு கண்ணை தந்து பார்த்தா வெளியே ஹிருதயத்தில் பார்த்தா அதே ரூபம் சங்க சக்கர கதாதாரியா வைகுண்ட காலத்துல கருட வாகனத்துல பகவான் காட்சி அளிக்கிறான்.
அப்பதான் தொண்டை கத்கதம் உண்டாகி பிரேமாஞ்சனம் ஊனக்கண்கள் இது வரைக்கும் ஞான கண்களால் பார்த்த அதே ரூபம் இப்போ ஊனக்கண்களால் பார்க்கும்படி தரிசனம் கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். தொண்டை கத்கதம் உண்டாகுது, பேச முடியல. அப்போ சப்த பிரம்மஸ்வரூபமாக பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தினால அன்னத்தை தொட்ட மாத்திரத்தினாலே பெரிய அனுகிரகம் பண்ணி அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல 12 ஸ்லோகங்களால பகவான் அழகா ஸ்தோத்திரம் பண்றான். ஆழ்ந்த கருத்துக்கள் உடையது ஒவ்வொரு ஸ்லோகமும். 12 ஸ்லோகங்கள் தான், 12 ஸ்கந்தங்கள். அப்படிலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க மகாத்மாக்கள். ஒவ்வொரு ஸ்லோகத்தும் ஒவ்வொரு ஸ்கந்தத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த துவாதசாட்சரி மந்திரமும் 12 அக்ஷரங்களுக்கு 12 ஸ்கந்தங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவன் சொல்றது மந்திரமா அமைஞ்சு போச்சு பாருங்க. எந்த பகவான் நாமத்தை சொல்றவங்களே வாக்குல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்தோத்திரமே இன்னைக்கு மந்திரமா எல்லாம் ஜபிச்சுருக்காங்களேயோ. அந்த பிரவிஷ்யமம் வாச்சியமம் பிரசுப்தம் சஞ்சீவய தியகில சக்தி தரஸ்வதாம்னா அந்யாம்ச்ச ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதின் பிராணன் நமோ பகவதே புருஷாய் துப்பியம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிடணும். ஏன்னா துருவனுடைய வாக்கு இல்லையா, இது ஒரு தபஸ்வியினுடைய வாக்கு இல்லையா. அதை உச்சரிக்கிறதுனால நமக்கு தபஸ் கூடும். ஒரு தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம். தபஸ்வியுடைய வாக்கு சிறந்ததான், உயர்ந்ததான். அந்த வாக்குகளை உச்சரிக்கணுமா. ராமாயணத்துல சொல்லப்படுது இல்லையா, அந்த தபஸ் முன்னாடி வச்சுதான் அந்த ராமாயணத்தை எழுதினார். ஆனால் ராமாயண பாராயணமே தபஸ், பாகவத பாராயணமே தபஸ். ஏன்னா சமாதினா அனுஸ்மர தத்விசேஷ்டிதம், சமாதி நிலையிலிருந்து பாகவதை எழுதினது. அதனால எதுக்கு சொல்ல வரோம்னா, துரியோதனுக்கு யார் ஆதாரமா இருந்ததுன்னா பகவான். அந்த பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா பெற்ற உடனே பள்ளத்தை நோக்கி வெள்ளம் ஓடி வர மாதிரி இப்போ அப்பா ஓடி வரா, சித்திகாரி ஓடி வரா, சுரிச்சி உத்தமன் தன் தம்பி ஓடி வரான், சுனிதி அம்மா ஓடி வரா, இப்ப எல்லாம் ஓடி வராங்களே. இந்த சொந்த பந்தங்கள் இப்ப சொத்து தேடி வருது, எல்லாமே தேடி. அடைச்சி இந்த சொத்தை அவன் கேட்டான், சிக் எதுவும் போவோம் சொத்து மனசுக்குள்ள நினைக்கிறான். யார் துருவன், இந்த சொத்தை அவன் கேட்டான். என் பகவானோட இந்த 5 மாசமா பகவான் ஹிருதயத்துல பார்த்து பேரானந்தத்துல தெளிச்சனே. அந்த சௌக்கியத்தை எழுந்த பகவான் 36 வருஷம் பகவான் விட்டு பிரிவு கொடுத்துட்டானே. ஏன்னா நீ தானே ஆசைப்பட்ட அப்பா சிம்மாசன் தாடியனே, உத்தமன் மாதிரி நானும் அந்த உயர்ந்த ஆசனத்தை அடையிறேன் பாரு, அதுக்காக பகவானை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை உறுதியா போட்டுட்டேன். நீ ஆசைப்பட்ட சங்கல்பத்தை விட அதிகமா உனக்கு 36 வருஷம் ஆயுசையும் கொடுத்து அதை ஆளக்கூடிய சக்தியும் கொடுத்து அப்போ உனக்கு எதிரி இல்லாத ராஜ்யம் வேணும், அவ்வளவுதானே. உத்தமன் யக்ஷர்களால் மடியும்படி செய்து உன்னை திட்டின சுரிச்சியானவள் காட்டுத்தீனால மடிய போகிறாள் என்று பகவான் சொல்லி அனுப்புறான் துருவனுக்கு. இப்போ யாரு சாதிச்சது? ஜிதந்தே அஜித யக்ஞ பாவனா. ஜெயிக்க முடியாத பகவானாவுக்கு தான் எப்போ பகவான் நினைச்சா நீ ஜெயிச்சிடுவ. பகவான் கைவிட்டா நீ தோத்துப்படுவ எதுலையுமே. நான் ஜெயிக்கிறேன் உன்னுடைய முயற்சினால எல்லாம் தோல்வி கண்டதுதான் மிச்சம். ஆனா பகவத் பலத்தினால துருவன் ஜெயிச்சான். இப்ப எல்லாம் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே ஓடி வருவது போல பகவானை சந்தோஷப்படுத்திட்டா இந்த உலகத்துல அகட விகடமான காரியம் ஒண்ணுமே இல்லை. பகவான் சந்தோஷம் அடையாததுனால்தான் நாம துன்பப்படுறோம். பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டான்னா நம்ம துன்பப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவானை சந்தோஷப்படுத்துறது தான் நம்ம சந்தோஷத்துக்கு பெரிய புஷ்டியா இருக்கும். இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. பகவானை சந்தோஷப்படுத்தாம யாரும் சந்தோஷமா இருக்கல இன்னைக்கு வரைக்கும் இல்லை யாருமே. அது ராவணன் பெரிய ராவணன் இரண்யகசிபு பெரிய வரம் பெற்றவர்களே சரி, பிரம்மாதி தேவர்களே சரி, இல்ல வரம் கொடுத்த பிரம்மாதி தேவர்களா இருந்தாலும் சரி, வரம் பெற்ற அசுரர்களா திராட்சர்களா இருந்தாலும் சரி, யாருமே நிம்மதியா இல்லை. பகவானை சந்தோஷப்படுத்தாதவர்கள் எல்லாருமே துன்பம் பட்டார்கள். பகவானை படுத்தினவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. பிரகலாதன் துருவன் போன்றவர்கள். அப்போ என்ன பண்ணாரு, ஆஹா நீ ஆசைப்படுத்த நான் குத்தேன், நீ தானே அப்பா சிம்மாசனம் ஒண்ணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால போயிட்டு வா, 36 வருஷம் ஜாலியா ராஜ்ய தாண்டுவா. ஆஹா இந்த சௌக்கிய கிருஷ்ண பக்தி இப்போ நான் இழந்துருவனே. ஆமா, வரக்கூடிய கேஸ்லாம் பார்த்துக்கின்னு ராஜநீதிகளை பார்த்துக்கின்னு
கப்பம் கட்டினாங்களா, வரி வசூல் பண்ணியா, உங்களுக்கு மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், நீதியா தர்மமாக ராஜ்யத்தை நடத்தணும், தனக்கு ஆபத்து வந்தால் உடனே எக்ஸலோடு போய் சண்டை போடணும், நிறைய வேலை இருக்கு அவனுக்கு. அதுபோல் இது மாதிரி பிரச்சனைகளோடவே வாழணும் ராஜ்யத்தை ஆண்டா. நீ தானே அதுக்கு ஆசைப்பட்ட, நீ ஆசைப்பட்டது குத்துருவான். ஆனால் பராபவம் உயர்ந்த அனுபவத்தை கெட்டுருவான், உயர்ந்த அனுபவம் கெட்டு போயிடும். நீ தான் அதை ஆசைப்பட்டு கேட்ட, அதனால அதை கொடுத்துட்ட. ஆனால் நீ கம்முன்னு கேட்காம பிரது சக்கரவர்த்தி கேட்ட மாதிரி ஒரு அப்பா அம்மா பிள்ளைக்கு என்ன தேவையானது பார்த்து பார்த்து செய்வாங்களோ அப்படி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு வரம் கேட்டார். கேட்ட உடனே அப்போ உனக்கு நிச்சலமான பக்தி உனக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்ட்டு பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு போனார் பிரது சக்கரவர்த்திக்கு. அப்படி கேட்கணும் புத்திசாலித்தனமா. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ எனக்கு என்ன நல்லதுன்னு உனக்கு தோணுதோ, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைக்கு எது நல்லது பார்த்து பார்த்து செய்கிறாங்களோ அது மாதிரி நீ எனக்கு அந்த தாய்த்து கோடி தாய்களுக்கு சமமானவன் நீ பகவான், நீ எனக்கு பார்த்து செய், என்ன செய்யணுமோ அப்படின்னு உடனேதான் உடனே நிச்சலமான அசஞ்சலமான பக்தி உனக்கு எப்போதும் உண்டாகட்டும் அப்படின்ட்டு பிரது சக்கரவர்த்திக்கு பகவான் அனுகிரகம் பண்றாரு. அதே மாதிரி அம்பரீஷன் கூட எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு எதுவும் தேவையில்லை, எல்லாம் கொடுத்துட்டு என்ன தேவைன்னா, எதிர்காலத்துல துர்வாசா ஒரு ஆபத்து வரணுக்கு இந்த சக்கராயத்தை வச்சுக்கன்னு சொல்லிட்டு சக்கராயம் கொடுத்துட்டு போறான் பகவான் பாதுகாப்பு. அப்போ யோகக்ஷேமத்தை நீ பார்த்து செய் அப்படின்னு விட்டுட்டோம்னா நம்ம நல்லா க்ஷேமாவே இருப்போம், சந்தோஷமா இருப்போம். நாமளா ஏதாவது கேட்டுட்டா இப்படி துருவன் மாதிரி தான் அவஸ்தைப்படணும். கஷ்டம் என்னன்னா, சண்டை போட்டு நியாயம் சாது மார்க்கம் இல்லை அப்படின்னு சுவாமிமனு அறிவுறுத்தி அவருக்கு சண்டையில் இருந்த தன்னுடைய சேனா சைன்யங்கள்லாம் இழந்து அவன் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச சேனா சைன்யங்களோட அழிச்சுன்னு எக்ஸலால் கொல்லப்பட்டு தன் சேனைகள் அவன் குபேரன் வரம் கொடுத்து, குபேரனே வரம் கேட்டாருன்னா கேட்போம், பணம் தானே கேட்போம். ஆனால் இவர் என்ன கேட்டாருன்னா அசஞ்சலமான பக்தி வேணும்னு கேட்டாராம் துருவன். இப்போ புத்திசாலித்தனமா கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் பகவான்களை ஏமாந்துட்டாரு. பகவான்கள் வரம் கேட்கும்போது அப்பா சிம்மாசனத்தை யாருன்னு ஆசைப்பட்டு ஏமாந்துட்டேன், இன்னொருத்தர ஏமாற மாட்டேன், ஒருத்தர் தான் ஏமாந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் இடத்துல பக்தியை கேட்கிறாரு. பகவத் பக்தி தான் வேணும்னு கேட்கிறாரு. அதான் புத்திசாலித்தனம். ரதிரஸ்துமே அனவத்தியா அப்படின்ற அதான் புத்திசாலித்தனம். ரதிரஸ்துமே அனவத்தியா அப்படின்னு பீஷ்மாச்சாரிய கேட்கிறாரு இல்லையா, அது மாதிரி கேட்கணும். அப்படி கேட்ட உடனே அப்புறமா என்ன பண்ண, எல்லாமே வந்துடும். இப்போ சொத்து சுகம் அம்மா அப்பா அம்மா எல்லாரும் அனுகூலம். இப்போ யாரு துருவனுக்கு பகவான் அனுகூலம். கிம் துராபாதனம் வம்சாம் உத்தாம சேதசாம். பகவானை சந்தோஷப்படுத்துட்டா உனக்கு எது இங்க இந்த உலகத்துல துர்லபம் சொல்லு பார்க்கலாம். அப்படி அனுகிரகம் பண்ண உடனே 36 வருஷம் ராஜ்யத்தை ஆண்டுட்டு கடைசியில பகவானை வழிபட்டு மிருத்யுவும் ஜெயிச்சு மரணத்தையும் ஜெயிச்சு துருவலோகத்தை அடைகிறார். யாரு? துருவன். அப்போ எதை நம்பி இருந்தோமோ அதெல்லாம் கை கொடுக்கல. எது ஆபத்து காலத்துல இந்த அப்பாலாம் முகத்தை திரும்பி தான் சுரிசமா துரத்தலாம். ஆனா பகவானை சந்தோஷப்படுத்துற அடுத்த க்ஷணத்துல இவரெல்லாம் தேடி வராங்க. இந்த பணம் பதவி சொத்து சுகம் உறவுகள் எல்லாம் தேடி வருது இப்போ துருவனுக்கு. புரியுதா? இவைகளை தேடி ஓடும் போது இவர்கள் உன்னை விட்டு விளக்கினார்கள். நீ வேண்டான்ட்டாங்க, உன்னை உதவி தள்ளிட்டாங்க. அதான் நாரதர்கள் சொல்றாரு, நான் விடல, அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், நான் என்ன பண்றது, எனக்கு வேற யாரும் கதி இல்லை, பகவான் தான் கதின்னு வந்திருக்கேன், குருநாதராகிய நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை காட்டணும் அப்படின்னு வந்தான் இல்லையா துருவன். இந்த கதையை சும்மா படிச்சுட்டு போறது இல்லை, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவத்து கொண்டு வரது. அப்ப பகவான் அப்ப நாரதர் என்ன பண்ணாரு, கண்டிப்பா பகவான் தான் உண்மையான ஆசிரியர். ஜனன்யாபிஹிதா, உங்க அம்மா சொன்னது கரெக்டான வார்த்தை, பகவானை பிடிச்சிக்கோ. தர்மார்த்த காம மோட்சணம் ஏகமேவ பாத சேவனம். தர்மமா அர்த்தமா காம மோட்சம் 4 புருஷார்த்தங்களுக்கு ஒரே வழி என்னன்னா பகவத் பாத சேவனை. நீ உன் முயற்சினால் நான் பணம் சம்பாதிச்சு நான் குடும்பத்தை காப்பாற்றுறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், நீ உன் முயற்சினால நீ சம்பாதிச்சுக்கிட்டு சாதிக்கிறத காட்டிலும் பகவான பாத சேவனம், பகவான முழுசா அண்டி இருந்தனா இதெல்லாம் தர்ம அர்த்தம் காமோஷம் 4 புருஷார்த்தங்களும் சித்திக்கும். எது காரணம்னா ஏகமேவ பகவத் பாத சேவை தான்.
பகவானை அண்டி இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு நாரதர் சொல்லி கொடுத்தார். அதே கடைப்பிடிச்சான் குருநாதர் வாக்கியத்தை, சேமம் அடைஞ்சான் துருவன். எத்கிருபாத துருவோ ஐயம், யாருடைய கிருபையினால? நாரதுடைய கிருபையினால. துருவனு துருவ பதம் அபி எத்கிருபாத துருவோ ஐயம். அப்போ ஜெயதி ஜெகதி மாயாம் எஸ்ய காயா அதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் ச ஆகலையே. குருநாதர் வாக்கத்தை நம்ம பின்பற்றினால் நிச்சயமாக உலக மாயை ஜெயிச்சிடலாம். இந்த மாயை ஒன்றும் பண்ணாது. நீ பயமுறுத்துற, உன்னை பயப்படுற வரைக்கும் இந்த உலகம் உன்னை பயமுறுத்தினே இருக்கும் பல விதங்கள்ல. நீ ஓட ஓட விரட்டும், கலிபுருஷன் விரட்டினே இருப்பான் பல துன்பங்களை கொடுத்து. நீ ஓடுறதை நிறுத்தி பகவானை திரும்பி பார்த்துட்டுனா அவருக்கு இவன் ஓடிப்படுவான், கலிபுருஷன் ஓடிப்படுவான். எத்பிபேதி ஸ்வயம் பயம். நீ கலிக்கு பயந்துன்னு துன்பம் வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, அதுக்காக பணத்துக்கு நோக்கி ஓடணும், உறவுகள் நோக்கி ஓடணும், அவன் உதவி நம்பிடணும், இவன் உதவி நம்பிடணும், அவங்களும் ஏதாவது உதவி கேட்கணும் அப்படின்ட்டு பல பேர் பின்னாடி ஓடணும். கலிபுருஷன் ஓட வரட்டான்னு நல்லா தெரியுது. அதுக்கு பயந்து நீயும் ஓடி நிறுற. இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஓடுற. கொஞ்சம் திருப்பி அது பிரச்சனை வந்து போது என்ன நடக்கட்டும், பகவான் என்னை கைவிட மாட்டான் அப்படின்ட்டு பகவான் திரும்பி பார்த்துட்டுனா இந்த கலிபுருஷன் பயந்து ஓடுவான், கிருஷ்ணன் காப்பாத்திடுவான். அப்ப பரிஷத்து கர்ப்பத்தில் இருக்கும்போது பிரம்மாஸ்திரம் துரத்திட்டு வந்தது. என்ன பண்ணா? பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜெகத்பதே நான் அந்யத்வதபயம் பஷ்யே எத்திர மிருத்யு பரஸ்பரம். இந்த உலகத்துல மனுஷனே ஏமனா இருக்கிறான்பா. யாரை நம்புறோமோ அவர்கள் கை கொடுக்கறதில்ல. டாக்டர் கைவிட்டாங்க, லட்சமா செலவு பண்ணி ஒன்றும் காப்பாத்தல. பகவான் ஒருத்தன் தான் காப்பாற்றணும். நான் அந்யத்வத அபயம் பஷ்யே. அப்பரிஷத்தை யாரு காப்பாத்துனா? பிரம்மாஸ்திரத்தினால் அழிக்கப்படக்கூடிய குழந்தைய. பிரம்மாஸ்திரத்துக்கு பிரத்யாஸ்திரமே கிடையாது, அமோகமானது, வீண் போகாதது. அந்த பிரம்மாஸ்திரத்துல ரட்சிக்க முடியுமானா பகவான் உள்ள புகுந்து உத்தரையும் காப்பாத்தினா. எனக்கு ஆபத்தான் மாமே கர்ப்போ நிபாத்தியதான். என் கர்ப்பத்தை மட்டும் எனக்கு காப்பாத்து. வம்சத்துக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு நான் போயிடுறேன். என் உயிர் போனா போயும்போது ஒரு தாய் தானே அப்படி நினைப்பா. அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு லட்சியம் வேணும்னா என் உயிரை பறிச்சுக்கிட்டோம். என் குழந்தைக்கு ஆபத்து வர வேண்டாம், நீ காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்ட்டு பாகி என்னை காப்பாத்துன்னு பகவானை சரணம் அடைந்தா. வேற என்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்னாலாம், இது ஒன்னாலாம், அங்க ஒன்னாலும், இது ஒன்றாலும், என் கர்ப்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இந்த பிரம்மாஸ்திரத்தை என்னை தாக்குது, அந்த வலிவாதனை இல்லாம மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பிரம்மாஸ்திரத்தை போக்கி என்னை காப்பாத்துங்க அப்படின்ட்டு யாருன்னா அண்டி இருந்தாலா? உத்தரையானவள் கிடையாது, பகவானே தானே நம்பி. நான் அந்யத்வ அபயம் பஷ்யே, அவனை தவிர அபயம் கொடுக்குறவங்க யாரும் கிடையாது அப்படின்னு பஷ்யே, நான் பார்க்கலையே அப்படின்ட்டு சரணாகதி அடைந்தான். பகவான் நன்றாக ரட்சித்தான். அந்த பரிஷத்து நல்ல திரகாத்திரமாக வளர்ந்தான். தாயும் நலம் சேயும் நலம், சுகப்பிரசவம் அப்படி ஆயிடுச்சு. பிறந்த போது இது எல்லாரும் தெரியக்கூடாதுக்காக உயிரற்றது சடலமா பிறந்தானா பரிஷத்து. ஆனா கர்ப்பத்திலேயே பகவான் தர்ஷனம் கொடுத்துருக்கான அந்த பரிஷத்துக்கு, தெரியுமா? அங்குஷ்ட மாதம் அமுர ஸ்புரட மௌலினம் அப்படின்னு சங்க சங்கர அதாவதே காட்சி எழுதியிருக்கான். ஏன்னா 30 வருஷம் 10 பாகவதம் கேட்க போறான்ல, ஒரு பாகவதனாச்சே, அவனை நான் இப்பயே போய் தரிசனம் கொடுக்குன்னு சொல்லிட்டு கர்ப்பத்தில் போய் தரிசனம் கொடுத்தான். மீண்டும் ஒரு மாதா கர்ப்பத்தை பார்க்கக்கூடாதுக்காக இவன் கர்ப்பத்துக்குள்ள புகுந்தானா, யார உத்தரையும் பரிசுத்தம் அப்படி அதனால உத்தர கர்ப்பத்துக்குள்ள சயனம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த உத்தராயண காலத்தை எதிர்பார்த்திருந்தாராம் யாரு? பீஷ்மாச்சாரியார். அப்படி இருக்கும்போது அந்த பரிசுத்தை யாரு காப்பாதான்? தன்னுடைய அனாதி பிரம்மச்சாரினே நமக அப்படின்ட்டு கிருஷ்ணாஷ்டோத்தரத்துல இவனுக்கு 16,000 ஸ்திரீ மனைவிகள் இருக்காங்க. அனாதி பிரம்மச்சாரினே நமக யாரு? கிருஷ்ணன். அப்படி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அவன் கால் பட்ட மாத்தத்துல அந்த கரிகட்டியா பிறந்த அந்த குழந்தை பிரம்மாஸ்திரனால் தேசம் எரிக்கப்பட்ட மாதிரி பகவான் ஒரு சீன் கிரியேட் பண்ணான் உலக மக்கள் நம்புறதுக்கு. ஆனா கர்ப்பத்துக்குள்ளே காப்பாத்திட்டான் அந்த குழந்தைய. ஆனா அது பிறக்கும் போது அது செத்து போறது மாதிரி பிறந்தது. அந்த குழந்தை அப்படியே ஜடமா பிறந்துச்சு. உடனே கிருஷ்ணன் என்ன பண்ண, தன் காலால தீண்டப்பட்டு அந்த குழந்தை வீரிட்ட ஆரம்பிச்சிச்சு, உயிரோட எழுந்துக்குச்சு.
கிருஷ்ணன் காப்பாத்திட்டான். வெளிப்புறமாக அந்தர்பகிர் அவஸ்திதம், உள்ள கர்ப்பத்துல எப்படி காப்பாத்திட்டான். ஆனா வெளிப்புறமா மக்களுக்கு அது தெரியாது இல்ல. வெளிப்புறமா குழந்தை வரும்போது செத்து பிறந்துச்சுன்னு நினைச்சினாங்க. இல்ல, பகவானுடைய பாதம் பட்ட மாத்தத்தினாலே, ஒரு பிரம்மச்சாரி பாதம் பட்டா உடனே அந்த குழந்தை இழந்து அப்படின்னு சொன்னாங்க. வேற யாரும் வரலையா, பிரம்மச்சாரின்னு சொன்ன உடனே எந்த ரிஷிகளும் வரலையா. ஏன்னா அவங்க மனசாட்சிக்கு தெரியும், நம்ம மனசால உடலால பிரபஞ்சத்தை கடைப்பிடிக்கலாம், மனசால பிரபஞ்சத்தை கடைப்பிடிக்கலாம் இல்லையான்ட்டு அவங்க மனசு குத்தம் இல்லையா. அதனால எந்த ரிஷிகளும் வரலையா. அந்த பரிசுத்த குழந்தைய யாருன்னா பிரம்மச்சாரி, நித்திய உண்மையான பிரம்மச்சாரி, மனம் வாக்கு காயம் முக்கரணங்கள பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கிறவங்க தொட்டா அந்த குழந்தை உயிர் பழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பரிசுத்த செத்து பிறந்தது. இதெல்லாம் ஒரு நாடகம் தான், பகவானுடைய லீலை தான். கர்ப்பத்திலே பகவான் காப்பாத்திட்டான், இருந்தாலும் ஒரு நாடகம். அப்போ எல்லாம் லீலையை பிரகடனப்படுத்துறதுக்காக, தன்னுடைய பிரம்மச்சத்தை பிரகடனப்படுத்துறதுக்காக என்ன பண்ணான்னா, இவனு பார்த்தா என்னன்னா குழந்தை குட்டிலாம் இருக்குது, பேரம்பயத்திலே ஏத்துறான் கிருஷ்ணன். ஆமா, அர்ஜுனுக்கே பேரனாச்ச பரிசுத்து, பேரம்பயத்திலே ஏத்துற மாட்டானா, பேரம்பயத்திலே ஏத்துறான் கிருஷ்ணன். ஆனா இவன் பிரம்மச்சாரியா, அனாதி பிரம்மச்சாரினே நமக. அப்ப பார்த்தா யாரும் வரமாட்டாங்க, எந்த ரிஷிகளும், எந்த சாதுக்களும், எந்த பிரம்மச்சாரிகளும். ஏன்னா அவங்க மனசாட்சி குத்தம். நம்ம உடலால பிரபஞ்சத்தை கடைபிடிச்சா கூட மனசால ஏதாவது நினைச்சிருப்போம். அப்புறம் நம்ம போய் தொட்டு அந்த குழந்தை உயிரோட எழுதுக்கலன்னா நமக்கு அசிங்கம், அதெல்லாம் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிஷிகளும் கிட்ட வரலையா. அப்ப கிருஷ்ணன் தான் போய் சரி நானே தொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தன் பாதத்தில் அந்த குழந்தைய தொட்ட உடனே அந்த குழந்தை வீரிட்டு அழாத வச்சு அந்த பரிசுத்த உயிரோட எழுந்துக்கிட்டான். அந்த உத்தரையை கர்ப்பத்தில் உள்ள குழந்தையும் காப்பாத்தினானே, வம்சவிருத்திக்கு ஒரு குழந்தைய கொடுத்தானே கிருஷ்ணன். அதுதான் கிருஷ்ணனால் காப்பாற்றப்படுவது. பகவானால ரட்சிக்கப்படுறத வேற எதையும் நம்பாத. பணமோ டாக்டரையோ வைத்தியத்தையோ நம்புறத காட்டிலும் அதுக்கு மேல ஒரு படி பகவானை நம்பு. தெய்வாத் கரிய சிவத்தை, அப்படியே பகவானை உயர்வா நம்பணும். வாசுதேவ பரா, அவனே பரமாக உயர்வாக நம்ம கதி வாசுதேவ பரா கதியாக அடைந்தால் நிச்சயமா ரட்சிக்கப்படுவார்கள். மற்றதெல்லாம் கைவிட்டுரும். அப்ப அந்த பரீட்சித்து பகவானால் ரட்சிக்கப்பட்ட குழந்தை விஷ்ணுராதன் பேரு. விஷ்ணு போட்ட பிச்சையா, பெருமாள் பிச்சைன்னு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி விஷ்ணு போட்ட விஷ்ணுராதன், பகவானால் காப்பாற்றப்பட்ட குழந்தை அப்படின்னு பேரு. பரீட்சித்து கர்ப்பத்துல பார்த்த அந்த பரம்புருஷன் எவரோ என்று பரீட்சை பண்ணி பார்த்தானா. பிறந்த உடனே சுத்தி முத்தி அந்த குழந்தை பார்க்குதான், யாரு கர்ப்பத்துல பார்த்தா அந்த நாராயணன் யார் சுத்தி முத்தி பார்த்தான். அதனால பரீட்சித்துன்னு பேர் வந்தது அவனுக்கு. பரீட்சீனமான அந்த வம்சத்தை நிலைநிறுத்த வந்த குழந்தையா இருந்ததுனால பரிசுத்துன்னு பேரு. இப்படி பல காரணங்களால பரிசுத்துன்னு பேரு அந்த குழந்தைக்கு வச்சாங்க. விஷ்ணுராதன் பேரு, விஷ்ணு ரட்சிக்கப்படுறதுனால. எதுக்கு சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் காப்பாத்தோன்னு நினைச்சோம் அந்த கணவன் போயிட்டானே அபிமன்யு, அநியாயமா 5 பேர்களால் கொல்லப்பட்டானே. அபிமன்யு இப்ப காப்பாத்துறதுக்கு இல்லையே உத்தரைக்கு. அந்த உத்தர கர்ப்பத்தை குழந்தை யாரு காப்பாத்தினான்? கிருஷ்ணன் தான் காப்பாத்தணும் அந்த குழந்தைய, வேற யாரும் காப்பாற்றணும். அவன் தான் நல்லா காப்பாற்றணும். இதுதான் பாகவதம் நம்மளை தொட்டடத்தெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. நம்மளுக்கு பிரியமுள்ள வஸ்துக்கள் நம்மள்கிட்ட பிரிக்கிறது எதுக்கான வைராக்கியம் உண்டாக்குறதுக்காக. ஏன்னா நீ அது என்னதான் இழுத்து பிடிச்சுன்னு நினைச்சாலும் அது உன்னை கைவிட்டு போய்விடும். என்னால் பிடுங்கப்பட்டது உன்னால் சேர்க்கப்பட முடியாது, என்னால் சேர்க்கப்பட்டது உன்னால் பிரிக்க முடியாது. நீ பாகவத தர்மத்துக்கு வந்துட்டல்ல, அந்த பாகவத தர்மத்துக்குரிய தகுதிகளை தான் உனக்குள்ள நான் வளர்ப்பேனே தவிர உன்னை பௌதிகவாதியா மற்றவங்களுக்கு கொடுக்குற துன்பத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். பக்தர்களுக்கு மட்டும் உன்னை எல்லாரும் உன்னை விட்டு வர்றாங்கன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்க, இது என்னுடைய அனுக்கிரகம், மதனுக்கிரக என்னுடைய அனுக்கிரகம் என்று தெரிந்து கொள். பலிச்சக்கரத்தில் சொல்றாரு இல்லையா, எல்லாத்தையும் சொத்து கலப்படுங்கண்ணா. தன்னுடைய நம்பியிருந்த அசுரர்களையும் தன்னை விட்டு ஓடி போய் விட்டார்கள். எல்லாரும் கைவிட்டான். தன் குருநாதரை நம்பியிருந்தான், அந்த குருநாதராலே சபிக்கப்பட்டான், அந்த குருநாதரை கைவிட்டார். இப்ப அந்த பலி சக்கரத்துக்கு யாருதான் துணை? யாருமே துணை இல்லை. ஆனால் அந்த நிலையிலையும் நான் சத்தியத்தை விட மாட்டேன்னு 3வது என் சிரசில் அறிந்து கொள்ளும் பகவான் தான் துணை. அப்ப சொல்ல என் திருவடியில் அவன் தலையில சுட்டினது எதுக்காக? தன் திருவடியில சேர்த்துக் கொள்வதற்காக பகவான் அவன் தலையில தன் திருவடியை சூட்டினானாம் பகவான். அப்படி சுட்டி பலி சக்கரவர்த்திய தன் திருவடியில சேர்த்து கொண்டு அப்படி பாதுகாக்கிறானாம். ராவணன் வந்தான்,
திக்விஜயத்துக்கு, பலிசக்கரவர்த்தி ஜெயிக்கிறதுக்கு, சுதர்லோகத்துக்கு ஒரே வாதம் விட்டார். ஓடி போய் விழுந்துட்டான் சமுத்திரத்துல. நான் பாதுகாக்கிற அந்த குழந்தை பலி சக்கரவர்த்தி, அவனை ஜெயிக்கிறதுக்கு நீ வரையா ராட்சசன் நாயை ஓடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராவணனை அடிச்சு துரத்தி விட்டார். உனக்கு பின்னாடி வந்து வச்சுக்கிறேன் போ, ராமவதத்துல உன்னை வதம் பண்றேன் பாரு அப்படின்னு துரத்தி விட்டார் வாமன அவதாரத்துல. இன்னைக்கு சுதர்லோகத்துக்கு நீங்க போனீங்கன்னா போய் பார்க்கலாம். வாசல்ல வந்து பகவான் தடி வச்சிருந்து பாதுகாக்கிறார் பலி சக்கரவர்த்திய. ஏன்னா நம்ம அகிஞ்சன வித்தாய, உயர்ந்த குலத்தையோ செல்வத்தையோ அழகியோ பாண்டித்யத்தையோ மற்ற பந்தவஸ்துக்களை நம்பாத என்னையே கதியாக என்னையே சொத்தாக கொண்டவர்களுக்கு அவர்களை நான் சொத்தாக காப்பாற்றுகிறேன். பலி சக்கரவர்த்தி எல்லாரும் கைவிட்ட நிலையில யார் காப்பாற்ற? பகவான் தான் காப்பாற்றலாம். இப்ப பகவான் ஏமாறல, பலி சக்கரவர்த்தி ஏமாறல, பகவான் தான் ஏமாந்தான். இவன் தேகின்னு வந்து நிக்கிறான்னா அப்படிப்பட்ட பக்தனத்துல எதுக்கான அவனை ஆட்கொள்வதற்காக தான் பகவான் வாமன ரூபத்துல மாயா மாணவக்கோ ஹரிஹி, மாயால ஒரு மாணவன் போல எதுக்கான ஆட்கொள்வதற்காக அப்படி வந்தானாம். அப்படி வந்து அனுகிரகம் பண்ணிட்டானாம் பலி சக்கரவர்த்திய. பெரிய அனுகிரகம் பண்றதுக்காக வந்தான். அதனால்தான் தேவர்களே தன் எதிரி என்பதை மறந்து இவனுடைய மகா மனஸ்வி என்று புரிந்து கொண்டு தாராள மனசை பார்த்து பூக்களாலையும் அந்த பலவிதமான புஷ்பங்களால யாரு பலி சக்கரவர்த்தி தலைமையில பூவா கொட்டுறாங்க. விஷ்ணு பார்த்து தேகின்னு வாங்கின விஷ்ணு கம்முனு கிடறாரு, அவர் மேல பூ கொட்டல. தேவரெல்லாம் வந்து பலி சக்கரவர்த்தி தலைமையில பூ கொட்டுறாங்க. எதிரி என்று மறந்தும் அவனுடைய தாராள மனசை பார்த்து வந்தது விஷ்ணு என்று தெரிந்தும் தன்னுடைய சொத்துக்களை பிடுங்கி தேவாதி இந்திராதி தேவர்களுக்கு கொடுக்க போறான்னு தெரிஞ்சும் தாராளமா கொடுத்தானே. மூன்றாவது அடி தன்னுடைய தலையை சிரசம் கொடுக்க துணிய போறானே அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுடைய மகா மனஸ்வித்தனத்தை பார்த்து தாராள மனசை பார்த்து இவன் அல்லவா சிறந்த மகாத்மா, பலிர் மகாத்மா அர்த்த நிவேதனேன்னு அப்படின்னு சொல்லி எல்லா அர்த்தத்தையும் நிவேதனம் பண்ண இவன் அல்லவா மகாத்மா என்று பூமாறி பொழிந்தாரலாம் தேவர்கள் கந்தர்கள் எல்லாரும். யார் மேலன்னா பலி சக்கரவர்த்தி மேல, மகாவிஷ்ணு மேல கிடையாது. இவன் ஏமாத்த போனவன் தானே, ஏமாந்த யாரு பலி சக்கரவர்த்தி தானே. ஏமாறல, தெரிஞ்சு ஏமாறுறான். பகவானுக்கு கொடுக்காத இந்த அவனால் கொடுக்கப்பட்டது அவனுக்கு கொடுக்காம வேற யாருக்கு இது கொடுக்கறது? தன் சுயநலத்துக்காகவா? கிடையாது. அதுக்கு விந்தியாவிலையும் உடந்தையா இருந்தாலும் அவன் மகாபதிவரத கணவன் எவ்வழியோ அவ்வழியே நான் அப்படின்னு அவ ஜாலக மாலினி. அவன் என்ன பண்றான், பாத்திரங்கள் தீர்த்தத்தை விட்டு ஜலபூர்வமாக பலி சக்கரவர்த்தி விஷ்ணுவுக்கு தானம் பண்றார். இந்த பூமி தானம் பண்றான் பகவானுக்கு. யாரு? பலி சக்கரவர்த்தி. அது மாதிரி எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில யார் காப்பாத்துறான்? கிருஷ்ணன் சொல்றான், நான் காப்பாத்துறேன். இந்திரனுக்கு போனா சொர்க்கலோகத்துக்கு குத்துருவேன், ஆனா உன்னை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னுடையவன், எனக்கு பிரியமுள்ளவன், நான் உன்னை சொத்தா காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சுதர் லோகத்துல வச்சு காப்பாத்துறான். அழகு பார்த்து அங்க பார்த்தா அவனுக்கு செல்வ சௌக்கியங்களும் சொர்க்க லோகத்தோட பன்மடங்கு சௌக்கியங்கள் சுதர் லோகத்துல இதுதான். நீ ஒன்னா போய் பார்த்துட்டு வரலாம். எப்படின்னா போனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க சுதர் லோகத்துக்கு. அங்க வாயில் காப்பானா தர்பானா நிற்பான் அங்க கிருஷ்ணன். செக்யூரிட்டியா நின்று காட்டலாம். இன்னைக்கும் கால் கடுக்க எந்த சின்ன காலை காட்டி பெரிய காலில் அளந்து இந்த ஏமாத்தல அந்த கால் கடுக்க உன் வீட்டு வாசல்ல நானும் தர்பானா நின்று கிடப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரியம் உள்ளவனா பலி சக்கரத்துக்காக வீட்டு வாயில் காப்பாலாம் கூட நிற்பானா பக்தனுக்காக. அப்படியேப்பட்ட பகவான். அதனால பாகவதம் சொல்லி கொடுக்குறது எது என்னன்னா, நமக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணி நம்மளை சேமா வாழ வைக்கிறதுக்காக தான். பகவான் பாதுகாப்பை முழுமையாக நம்பியிருக்க வேண்டும் என்பதற்காக தான். வேற எந்த பாதுகாப்பும் நம்மளை கைவிட்டுடும், பகவான் பாதுகாப்பை தான் நம்மளை முழுசா காப்பாற்றும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு கதைகளும். அசுரர்கள்லாம் விஷ்ணு பார்சல் அடிக்கப்பட்டு ஓடி விட்டார்களே பலி சக்கரத்தை விட்டு, காப்பாத்தலையே யாருமே. குரு தான் நம்பியிருந்தான், குரு தான் உயிர் பழிக்க வச்சார், குரு தான் இந்திரனால் அடிபட்டு ரத்த காய ரணகாயமாகும் போது சஞ்சீவனி வித்தியினால் காப்பாற்றி அவனை சேமா வாழ வச்சு அந்த இந்திரனையே தோற்கடிக்கும்படி அவனை விஸ்வஜித்து யாகம் பண்ணி வச்சது குருநாதர் தான். எல்லாம் கரெக்டு. கடைசியில் சமயத்துல குருநாதர் பார்த்தா கைவிட்டாரு. விஷ்ணு கொடுக்க போறேன்னு சொன்னோடனே சபிச்சிட்டாரு, நீ எல்லா சேர்த்து இழக்க கடவாய் சபிச்சிட்டாரு. அப்ப குருவும் கைவிடப்பட்டனால அசுரெல்லாம் ஓடி போயிட்டாங்க.
இப்போ எனக்கு யாரு இருக்கா? யாருமே, பகவான் தான் இருக்கும். அப்போ பகவதர்ப்பணம் பண்ணிட்டு எல்லாத்தையும், அதுதான் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் மஸ்து. அப்போ பகவான் சொல்றேன், இனிமேல் உன்னை நான் சேமா வாழ வைக்கிறேன், காப்பாத்துறேன் அப்படின்னு சுதந்திர லோகத்தில் வச்சு காப்பாற்றுவோம். அதனால எந்த சோதனைகள் கஷ்டங்கள் வந்த போதுதான் யாரை நான் அனுக்கிரகம் பண்றனோ அவங்களிருந்து எதெல்லாம் அவன் நம்பியிருக்கானோ அண்டியிருக்கானோ, குருநாதர் தான் பெருசா, சுக்கராச்சாரியர் தான் அவனை வாழ வச்சுது, சுக்கராச்சாரியர் தான் அவனை வந்து சொர்க்கலோகத்தையே ஜெயிக்க வச்சுது. குரு ஆசிச்சவனை பகவானே வந்து அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது, சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அதித்தி அம்மாக்கள் என்ன சொல்லிட்டு வந்தா, நான் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, வேற ஒரு தந்திரமான உபாயத்தினால உன் பிள்ளைகளுக்கு அந்த சொர்க்கலோகத்தை பிடிங்கி கொடுக்குறேன், வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்தான். மாயா மாணவகாரி, மாயால ஒரு மாணவன் போல வந்து யாசகம் கேட்குறான், பிச்சை கேட்குறான். யாரு? பகவானே வந்து பிச்சைக்காரனா வந்து நிற்கிறான், தேகின்னு. ஈஸ்வரனா வந்து நிக்கல. இவன் சொல்றான் லோகானாம் ஏகம் ஈஸ்வரன், இவன் சொல்றான். யாரு? பகவானை எதிர வச்சுன்னு. அந்த இவன் லோகான ஈஸ்வரனை ஆக்கி பகவான் என்ன மாதிரி நாடகம் நடிக்கிறான் பாரு. இவன் தான் ஈஸ்வரன், சர்வேஸ்வரன். அவனை ஈஸ்வரனை ஆக்கி அவங்களும் இவன் தேகின்னு போய் நிக்கணுமா, பக்தங்களை போய் அவனை ஈஸ்வரன் ஆக்கி இவன் பக்தனா போய் நிக்கணுமா தேகின்னு. நீ ஏதாவது பிச்சை போட முன்னாடி மண்ணு அப்படி போய் நிக்கணுமா. இது இப்படி ஒரு பகவானு ஒரு ஆசைப்படுறேன். ஏன்னா குருநாதருடைய பிரசாதம், அதனால லோகான வேக விஸ்வம் தைரியமா சொல்லலாமா. அப்படியேப்பட்ட சுக்கராச்சாரியரே என்ன பண்ணிட்டான், பகவான் கைவிடும்படி பண்ணிட்டான். நீ இவரை நம்பித்தான் இவ்வளவு ஆட்டம் போடுற, அவரே உன்னை கைவிட்டாருன்னு இப்ப என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 3வது அடி தன் சிரசை கொடுத்தான பகவானை சரணாகதி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம் முழுமையா. அப்ப இனிமேல்ட்டு நீ ஏன் சொத்தாயிட்ட, நான் உன்னை பாதுகாப்பேன். சுக்கராச்சாரிய கைவிட்டோம், அசுரர்கள் விட்டு போனா போட்டோம், உன் சொத்து சுகம்லாம் உன்னை கைவிட்டா விட்டுட்டோம், உன் சொந்த பந்தங்கள் உன்னை விட்டா விட்டுட்டோம். ஆனா நீ வருணபாசம் கட்டுப்பட்டு எல்லாம் நான் தான் பண்ணேன். எதுக்காகனா என் திருவள்ளில் உன்னை சேர்த்துக்கிறதுக்காக, உன்னை நான் பாதுகாக்கிறதுக்காக. என் சொத்து இல்லையா நீ? பூ பறிக்கிறவன் பூ லாபத்துக்காக பறிப்பாங்க, எனக்கு லாபம், நீ எனக்கு வேணும், உன் மேல எனக்கு ஆசை அதிகமா இருக்கு, அதனால உன் உறவுகளை உன்னை விட்டு பிரிச்சேன். நீ எனக்கு வேணும், உன்னை என்னோட சேர்த்து ஒன்று ஆசைப்படுறேன், என் பக்தியிலேயே நீ முழுமையாக இருக்கணும், என் சேவையிலேயே அப்படின்னு சொல்லி தன் திருவள்ளியில பக்கத்துல வச்சுக்கிட்டு சுதர்லோகத்துல அப்படி பாதுகாக்கிறான். எப்போதும் பகவத் சேவையிலேயே பூர்ணமாக பலிசக்கொடுத்து பேரானந்தத்தில் தலைக்கிறாராம். எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம மனசு வருத்தமா இருக்கான்னா, இப்பதான் சௌக்கியம்னா என்னன்னே தெரியுது, இப்பதான் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன், நான் சுதந்திரமா இருக்கேன்ட்டு பகவான் விட்டு விலகி போய் நம்ம என்னத்தை சாதிச்சோம்? எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டோம். பல பேர்களை கை கட்டி வாய்ப்பத்தி அடிமைப்பட்டு கண்டோம், இந்த பணத்துக்காக புகழுக்காக. நான் ஒன்னுத்தையும் சாதிச்சுக்கல பெருசா, மேல அடி இடி மேல இடி கஷ்டம்தான் அனுபவிச்சேன். பகவானை விட்டு பிரிஞ்சு விலகி போய் அப்பப்போ பகவானை சந்திச்சுட்டு, ஆனா பகவானை கும்பிட்டு, ஆனா அதிகமா உலக விஷயங்கள் ஈடுபட்டு என் குடும்ப சேமத்துக்காக ஓடி உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு தேடிட்டு என்ன சேமத்தை அடைஞ்சேன்? அலைச்சல் தான் மிச்சம், மன உளைச்சல் தான் மிச்சம், சமயவே கேவலம். ஆனா நான் எல்லாத்தையும் எப்படியோ பகவான் அதான் சொல்றது, ஜிதந்தே ஆத்மவே ஸ்வஸ்தி ரஸ்துமே பவதா ராதசாராத்தம் அப்படின்ட்டு ருத்ரகீதத்துல வருது. அந்த ஸ்லோகத்துக்கு அழகான ஸ்ரீ அண்ணா வியாக்கியானம் பண்ணுவார். நான் தனியா போய் சாதிச்சுக்கிறேன் பகவான் விட்டு விலகி போகும்போது நான் ஒண்ணுமே சாதிச்சுக்கல. அதாவது ஓடிப்பிள்ளை விளையாட்டான். பகவான் நம்மளை துரத்துறானா ஒவ்வொரு ஜென்மமா, எப்படியாவது என் திருவடிக்கு வந்துட மாட்டியான்னு. ஆனா பகவான்களை பிடிப்படுறதே இல்லை அப்படின்னு நம்ப வருது, கங்கணம் கட்டிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம பகவான் விட்டு விலகி ஓடுறோமா. பணம், பொருள், பதவி, உறவுகள், சொத்து சுகங்கள், இந்த புலநிற்பங்களை தேடி ஓடுறோமா, சொத்து சுகங்களை தேடி ஓடுறோமா, பகவான் விட்டு விலகி ஓடுறோமா. ஆனா பகவான் நம்மளை பிடிச்சே தெரிந்து அவனும் துரத்தி வரான். கடைசியில என்ன பண்ணனா, சாதுக்களை அங்கங்க நிறுத்தி அந்த சாதுக்களை பிடிச்சு கொடுக்க ஆட்களை அங்கங்க நியமிச்சு, இந்த பக்கம் போனாலும் சத் சங்கம், அந்த பக்கம் போனாலும் சத் சங்கம், இந்த பக்கம் போனா இங்க வந்தா பாகவத சங்கம், இங்க போனா ராமாயண சங்கம், இங்க போனா இஸ்கான் சங்கம், இந்த பக்கம் போனா பாகவத சங்கம், இந்த பக்கம் போனா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி பாகவத சங்கம், இப்படி போனா ராமாயணம், ஆஹா ஸ்ரீ அண்ணா, இப்படிப்பட்ட அண்ணாவுடைய ஸ்ரீ ஹரிஜி, ரங்கஜி, அப்படியேப்பட்ட சுபத்ராஜி, அவங்களாம் வந்து நிறைய பாகவதம் சொல்றாங்க, அதெல்லாம் கேட்கலாம். அப்படி எங்க போனாலும் சாதுக்களை, மகாராஜ் சத்குரு முரளிதர் சாமிஜி, இங்க விட்டல்தாஸ் மகாராஜ்,
அப்படின்னு அங்கங்க சாதுக்களை நிறுத்தி வச்சு இவனை பிடிச்சி கொடுத்ததுக்கு ஆளை நியமிச்சு இவனை எங்கேயும் தப்பிக்க விடாதபடி இவன் வாழ்க்கையில ஒரு துன்பங்கள் கொடுத்து எதெல்லாம் நம்பியிருக்கானோ அதெல்லாம் கைவிடபடி செய்து இந்த பிடிச்சி கொடுத்த ஆளை பிடிச்சி அப்படின்னா மாட்டிக்கினான் இவன். இந்த சத்சங்கத்துல வந்து மாட்டிக்கினான். அப்ப தோத்து போயிட்டே. அப்ப குறையா இருக்கோ நீ தோத்துட்டுன்ட்டு. உலக விஷயத்துல நான் ஒன்றும் சாதிச்சிக்கல, இந்த பக்தி விஷயத்துல தான் பந்தா ஆனந்தமா இருக்கு அப்படின்னு அந்த ஜீவன் சொல்றான். என்னை விட்டு வழி ஓடனியே, நீ சத்சங்கத்துல வந்தவொடனே ரொம்ப குறையா இருக்கா, எங்களை மாட்டிக்கிட்டே குறையா இருக்கா, எனக்கு அடிமைப்படுறது உனக்கு குறையா இருக்கா, இப்பதான் அடிமையா உனக்கு அடிமைப்பட்டேன்னா நான் இப்பதான் உண்மையான சுதந்திரம் நான் அனுபவிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகி போய் நான் சுதந்திரமா இருக்குன்னு உனக்கு அடிமைப்படாம உன் கையில சிக்காம நான் தனியா போய் சாதிச்சுக்கிறேன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் அடி பயங்கரமான துன்பங்களை பட்டேன். இன்னைக்கு முழுசா என் வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணம் பண்ண பிறகு உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த பிறகுதான் உண்மையான சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன். கிருஷ்ணா வாசுதேவா, உனக்கு குறையா இருக்கோ, எங்களை தோத்துட்டேன்னு. குறையினா என்னன்னே தெரியல கிருஷ்ணா, சந்தோஷம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால எல்லாரும் சகாலத்துல வந்து 9ஆம் தேதி பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி அடையார் அனந்த பத்மநாபம் கோயில் பக்கத்துல மண்டபத்துல ஸ்ரீமத் பாகவதம் காலைல மூலபாராயணம் 2 மணிக்கு 2:30 மணிக்கு உபன்யாசம், 2 மணிக்கெல்லாம் கூட வந்துடுவார். ஒரு சமயத்துல 2:30 மணிக்கு வந்துடுவார். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி என் குருநாதர், பாகவத்துக்கு வேதப்பட்ட குருநாதர் பாகவதம் சொல்றார். வந்து கேட்டு இந்த 7 நாளும் 8 நாள் மகாத்மியத்தோடு சேர்ந்து அப்படியே அங்கேயே காலைல டிஃபன் உண்டு 9 மணிக்கு, மத்தியானம் லஞ்ச் அதாவது பிரசாதம் உண்டு, 4 மணிக்கு டீ பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க, 7 மணிக்கு ஷார்ப்பா முடிஞ்சிடும். 7 மணிக்கு இல்லாட்டி ஷார்ப்பா சொல்ல முடியாது, 7 மணி 7:30 மணி கூட ஆகும், கடைசி நாள் 8 மணி கூட ஆகும். அதுக்குள்ள முடிஞ்சிடும். நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம், தூரத்துலேருந்து வரவங்களாம் கூட வீட்டுக்கு போயிடலாம். அதனால வந்து காலைல மூலப்பாராயணத்திலே வந்து கலந்துக்கணும். நம்மளுக்குலாம் சமையல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 8 நாள் அங்கேயே சாப்பாடு போட்டுறாங்க. 9 மணிக்கு சாப்பாடு டிஃபன் வந்துடும் காலைல. மதியானம் அப்புறம் சாப்பாடு. நான் மதியானம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா தூக்கம் வந்துடும் கதை கேட்கும்போது சாப்பிட்டோம்னா. அதனால் சாப்பிட்றது இல்லை. பசியத்தை தான் சாப்பிட்றது, பசி இல்லையே. பாவதம் கேட்டால் பசி எங்கே எடுக்கும், இருக்கிற பசியை மறந்து போயிடும். காலைல சாப்பிட்டதே திம்முன்னு இருக்கும். அப்படி காலையிலே 6 மணிக்கு அழகா வந்து மூலப்பாராயணத்துக்கு அட்டன் பண்ணிட்டு நம்பூதிரிகள் 2 பேர் வந்து கேரளால இருந்து வந்து மூலப்பாராயணம் பண்ணுவாங்க. அருமையா அப்படியே புஸ்தகத்தை கொண்டு வந்த வேண்டியதுதான், புஸ்தகத்தை வச்சுட்டு அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான், வேற ஒன்றும் பண்ண வேணாம். இந்த 170 மணி நேரமா என்னவோ கணக்கு வைக்கிறாரு பிரம்மசுந்தரமா சுவாமி. அவ்வளோ காலம் நம்ம இந்த தொடர்ந்து சப்தாகத்துல 8 நாள் வந்து 7 நாள் 8 நாள் கணக்கு வச்சா எத்தனையோ மணி நேரம், 180 மணி நேரமோ 80 மணி நேரம், இத்தனை மணி நேரம் நம்ம மௌனத்தை கடைப்பிடிக்கிற ஒரு பலம் கிடைக்குமா, ஒரு பெரிய பலமா அது. அந்த பலம் கிடைக்குமா நமக்கு? மௌனத்தை கான்ஸ்டிக் செய்த ஒரு பெரிய பலன் கிடைக்குமா? மௌனத்தை அனுஷ்டானம் பண்ண என்ன பலனோ அந்த பெரிய பலன் கிடைக்குமா? மௌனத்தை கடைப்பிடிக்கிறது இருக்கட்டும், அதுக்கு மேல பாகவதம் கேட்கிற பலன் கிடைச்சதே ஒரு பெரிய தபஸ் இல்லையா இது? மனசு வாக்கு காயம்லாம் அடங்கி போற இடமாச்சு அது. அந்த பாகவத சப்தாக யஜ்ஞம் தானே அது. அந்த யஜ்ஞத்துல மனம் வாக்கு காயம் எப்படி எல்லாத்தையுமே ஆகுதி பண்றாங்களோ அது மாதிரி அப்படியேப்பட்ட யஜ்ஞம் ஆகிய இது சப்தாக யஜ்ஞேன கலோ புனந்திதே. இதை விட பவித்திரமாக்கக்கூடிய வேற விஷயம் என்ன இருக்கு? அதனால 7 நாள் பாகவதம் ஆனந்தமாக கேட்டு பேரானந்த நிலையில திளைக்க வேண்டியது மட்டும்தான். பாக்கியம் இருந்தா அனுபவிங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பாக்கியம் இருந்தா வந்து கலந்துங்க, அவ்வளவுதான். அடையார் அனந்த பத்மநாபம் கோயில் பக்கத்துல மண்டபம் இருக்கு, எல்லாரும் வரணும். அங்க மாமாங்கெல்லாம் அந்த பாகவத புஸ்தகத்துல வெள்ளையா அந்த புஸ்தகத்துல வச்சு பாராயணம் பண்ணும்போது அது என்ன பிரம்மலோகம் மாதிரி இருக்கும். அந்த இடமே பார்த்தா வைகுண்ட லோகம். பிரம்மலோகத்துல தான் வேத பாராயணம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வேத நாதம் கேட்டுட்டே இருக்கணும் அவங்க. ஆனா இங்க வைகுண்ட நாதம் எப்பொழுதும் பாகவத பாராயணம் இங்க சகாலத்தை அப்படியே சிரவணம் பண்ணலாம். என்னன்னா மூல பாராயணம் கேட்கும்போது அப்படியே நம்ம வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்.
அந்த புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் சொல்கிற பாகவதத்தை கேட்டு ஆனந்தம் பாக்கியம் இருக்கணும். வாழ்நாளில் ஒரு 7 நாள், வாழ்நாளில் ஒரு 7 நாள் இவ்வளோ வந்து கலந்துக்கிறது பெரும் பாக்கியம். சரி, உங்களால் மூலப்பராயணம்ல கதைக்காத வந்து சேருங்க. சரி, 7 நாள் ஒரு நாள் தினம் மாத்திரம் என்ன, ஒரு நாளாவது வந்து பாகவதம் கதைக்கணும். அதுக்காக ஒரு நாள் வராதிங்க தயவு செய்து. 8 நாளும் நம்ம கேட்டோம்னா நம்ம ஆரம்பத்தில் என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ அது முடியறதுக்குள்ளே கிடைச்சிடும். எனக்கு கிடைச்சிருக்கு அது மாதிரி. அதுக்காக சொல்கிறேன். 2 தடவை நான் சங்கல்பம் பண்ணியிருக்கேன், இது நடந்திருக்கு. அதனால் வந்து கலந்துட்டு பாகவதத்தில் அட்டன் பண்ணி 9ஆம் தேதி, 9ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும், இதோ இப்போ வர 9ஆம் தேதி காலைல மூலப்பராயணத்துக்கு அந்த அட்டன் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் சமையல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தான் இங்கே வந்துடுறோமே, இங்கேயே 2 வேளை சாப்பாடு இங்கேயே கிடைச்சிடும். அதுவே திம்முனாயிடும். நம்ம ஆனந்தமாக பாகவதம் கேட்ட புண்ணியமும் கிடைக்கும். பெரிய தபஸ் நம்ம சம்பாதிச்சுக்கலாம். கண்டிப்பாக தபஸ் சம்பாதிச்சுக்கலாம். இதில் சந்தேகமே கிடையாது. இந்த 7 நாள் 8 நாள் வந்து கேட்டோம்னா அவ்வளோ பவித்திரம் அடையும். நம்ம மனசு கவலைகள் துன்பம் எல்லாம் பறந்து போயிடும். நம்ம புண்ணியமாக பொழுது போகலாம். யாரை பற்றியும் கவலை, அவங்கள இவங்கள வம்பு தும்பெல்லாம் பேச வேணாம். யாருக்களையும் பேச்சு வச்சுக்காதீங்க. நம்ம வந்தோம்னா மூலப்பராயணம் கேட்டோமா, பாகவதம் கேட்டோமா, பிரம்மசுந்தரமா சுவாமி வாக்கில் பாகவதம் கேட்டோமா, அத்தோட நம்ம பாட்டுக்கு புண்ணியமாக பொழுது போயிடணும். யாருகளும் பேச வேண்டாம். பேசினா சத் விஷயத்தை பேசணும், இல்லை வம்பு தும்பு பேச வேணாம். அங்கே வந்து நம்ம யாரையும் பார்க்கறதுக்கு வரல, நம்ம பாகவதத்தை கேட்கறது தான் வந்திருக்கோம். அதனால் மூலப்பராயணத்தை அட்டன் பண்ணி பாகவதம் கேட்டு நம்ம பாட்டுக்கு பிரசாதம் சாப்பிட்டு நிம்மதியாக பாகவதம் கேட்டு ஆனந்தமாக கிளம்பி போகணும். நம்ம நோட்ஸ் எடுக்க வந்தால் நோட்ஸ் எடுத்துங்க. பாகவதன் அடியேன் வந்து என்னன்னா பாகவத புஸ்தகத்தை மூடி வச்சுப்பேன். ஏன்னா அவர் வாக்குல வர்ஷிக்கின்ற அந்த அமிர்தத்தை பருகிறதுக்கு ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்தை நான் இழந்து அடிக்கடி நான் அவர் எந்த ஸ்லோகம் சொல்றாரு நான் தேடி பார்த்திருந்தேன்னா அந்த கதை கேட்குற அமிர்தம், அந்த அனுபவம் கெட்டு போயிடும். அவர் எந்த ஸ்லோகம் சொல்றாரு நான் நோட்ஸ் எடுத்துன்னு இருந்தேன்னா அந்த அனுபவம் கெட்டு போயிடும். நோட்ஸ் எடுத்தப்போ தனியாக படிக்கிறதுக்கு இவர் வாக்கில் கேட்கணும். அப்படியே வர்ஷிக்கிற அந்த மடி திறந்த வெள்ளம் போல வர்ஷிக்கிற அந்த ஸ்லோகங்களை அவர் வாக்கில் கேட்கும்போது, அதை அனுபவிக்கும் போது அப்படியே சுதந்திரமாக அனுபவிக்கணும். மூலப்பாராயணத்தை போது தான் ஃபாலோ பண்ணணும் புஸ்தகத்தை. மூலப்பாராயணம் முடிஞ்ச உடனே புஸ்தகத்தை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு குருநாதர் தான், இவர் தான் பாகவதர் தான் பாகவதம். பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமியே ஒரு பாகவதம் தான். அவர் தான் பகவான், அவர் தான் பாகவதர், அவர் தான் பாகவதம், எல்லாமே அவர் தான். குரு அவர் தான். அம்மா, அப்பா, குரு, தெய்வம் எல்லாமே எனக்கு அந்த குருநாதர் பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி தான். அப்படி நினைச்சு அவர் வாக்குல பாகவதம் கேட்கணும். கேட்டோம்னா உயர்ந்த பலன் நிச்சயமா, இதுல சந்தேகமே கிடையாது. விஸ்ரம்பேன ஆத்மசோச்சேன்னு. அதனால விஸ்வாசத்தோட மனபரிசுத்தியோட அந்த பாகவதம் கேட்கணும். விஸ்வாச குரு வாக்கிய ஸ்வஸ்மின் தீனத்துவ பாவனா மனோதோஷ ஜெயச்சைவ வம்சா நிச்சலாமதிகி. அது மனசுல மற்ற குப்பைகள்லாம் தூக்கி போட்டு நிச்சலமான புத்தியோட பாகவதம் கேட்கணும். அவர் சொல்ற வார்த்தைகளை முழு விசுவாசத்தோட, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி தீன நிலையில போய் பணிவன்போட பாகவதம் கேட்கணும். அதான் குரு சிஷ்ய பிரயோஜனம். அதுதான். சரி, ஓகே. சிதாபதி ராம 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 ராம. அது எல்லாரும் வந்து பாகவத்துல கலந்துங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியமானது. ராம ராம ராம. ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய். ராம 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 ராம.